எத்தனை கூட்டம், எத்தனை குரூப் இருக்கு, எத்தனை செக்ஷன் இருக்குங்கிறத கூட எண்ண முடியாதுங்கிறது தான் பெரு வியப்பான விஷயம், வியப்பிற்குரிய விஷயம். அதைத்தான் பாட்டு எப்படி அமைச்சிருக்கா பாருங்கோ. கற்றுக்கறவை கணங்கள் பல, கற்றுக்கறவை கறவை கணம், கறவை கணங்கள், கணங்கள் பல, அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். கற்றுக்கறவை கறவை கணம், கணங்கள், கணங்கள் பல, கறவை கணங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் கிடைக்கிறதுனா, எங்க பார்த்தாலும் பசுமாடுகள் இத்தனையும் இருந்தா கறக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான காரியமா இருக்குமே. ஏன்னா வாங்கக்குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் பிடித்தெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் கொண்டாடப்படுகிறான். எதை கேட்டாலும் தருகிறவரா இருக்கார், கேளாததையும் நல்குகிறவராக இருக்கிறார். அவர் ஸ்வபாவம் அப்படியே பசுக்களுக்கு வந்திருக்கிறது. அப்படின்னு சொன்னால் நிரம்ப பாலை கொடுக்குமே. கறக்கிறதுக்கு யுத்தத்துக்கு புறப்படுறா போலன்னா புறப்படணும், அந்த மாதிரி தயார் பண்ணிட்டு தான் போக வேண்டும். அப்பத்தானே கறக்க முடியும்னால் இந்த ஊர்ல இருக்கிறவா பெருமை பாருங்க. பசுமாடுகள் நிறையங்கிறத பார்த்துட்டோம், கூட்டம் கூட்டமா இருந்தா கூட எண்ண முடியாதுங்கிறதையும் பார்த்துட்டோம், நிறைய பாலை கொடுக்குங்கிறதையும் சொன்னேன். இப்ப கறப்பதற்கு 1000 பசுமாடுகள்னா ஒரு 500 பேராவது வேண்டாமா சுவாமி? அப்பத்தானே 1000 பசுமாடுகளை கறப்பதுங்கிறது முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு 300-400 பேராவது நிச்சயமாக தேவை. 300 பேர் இருந்தான்னா அவ ஒரு 3-4 பசுவை ஒருத்தரும் கறந்தாலும் கூட 1000 பசுக்களை கறப்பதுங்கிறது கூடும். நீரோ கோட்டிக்கணக்கில் கணக்கு சொல்லிட்டு இருக்கீர். அப்ப கறப்பதற்கும் கோட்டிக்கணக்கிலே ஆட்கள் தேவை என்று தேறுகிறது. அத்தனை பேர் அங்க இருக்காளான்னா, அத்தனை பேர் அங்க இருக்கா, அது பிரச்சனை கிடையாது. ஆனா அத்தனை பேருக்கு தேவையே இல்லைன்னா ஏன் இப்படி? அங்க இருக்கிற ஒருத்தரும் அவர் ஒருத்தரே இந்த எண்ணி முடிக்க முடியாத பசுக்களிடமிருந்து பாலை கறப்பதற்கு தகுதி படைத்தவராக இருக்கிறார், அத்தனை சக்தியோடு இருக்கார். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா சுவாமி? அது எப்படி முடியும்? அது பிராக்டிக்கலா சரியா வராது, லாஜிக் இடிக்கிறது அப்படின்னு நிறைய சொல்லுவோம். அதுக்கு அழகா பதில் சொன்னா, இந்த பசுக்கள்லாம் கண்ணனை போலே, கொஞ்சம் கொண்டாடினாலும் அவர் மகிழ்ந்து நமக்கு எல்லாவற்றையும் தருமா போலே கிருஷ்ண ஸ்பர்ஷத்தோட வளர்ந்திருக்கிற பசுக்கள், கண்ணன் கைப்பட்டு வளர்ந்திருக்கிற பசுக்கள். அந்த பசுக்கள் என்ன பண்ணும்னால், நம்ம கறப்பவர் வந்தாச்சான்னு மட்டும்தான் பார்க்குமா. அவர் வந்திருக்கிறாரா, சரி அப்படின்னு பார்த்து கொள்ளும். பக்கத்துல ஒரு கலத்தை கீழே இட்டாரா, பாத்திரத்தை வச்சாச்சா, தொட்டுட்டு நீ கறந்துடுன்னு சொன்னால் ஏதோ ஸ்விட்சை போட்ட உடனே இயங்குகிற ஒரு மஷினை போலே, ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம்னா ஸ்விட்சை போட்டால் வேலை செய்யறதோ இல்லையோ, ஸ்விட்சை போட்டுட்டு ரிமோட்டை கையில் எடுத்து ஆன் பண்ணால் டிவி வேலை செய்யறதோ இல்லையோ, அதை போல பின்னாடி கட்டி கொடுத்துட்டோ பாத்திரம் வச்சாச்சு நீ ஸ்டார்ட் பண்ணிடு அப்படின்னு விட்டா போருமா? தாங்களாகவே கறந்து கொடுத்து விடும். அத்தனை ஒரு வல்லமை சாமர்த்தியம் அங்க இருக்கும் பசுக்களுக்கும் உண்டு. அந்த பசுக்களை தங்கள் வசத்திலே கொண்டிருக்கிற கோபாலர்களுடைய பெருமை, முக்கியமா குத்தமொன்னில்லாத கோவலர்த்தம் பெருமை, அது சொல்லப்படுகிறது. இந்த பாட்டு எப்படி அமைச்சிருக்கா பாருங்க. கற்று கறவை கணங்கள் பல. அங்க இருக்கிற பசுமாடுகள்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, கன்றுக்குட்டிய போலத்தான் இருக்கு. பால் கறக்கிறதுக்குன்னு எல்லாம் வந்துட்டா. நான் பார்த்து கேட்டேன், இதெல்லாம் பார்த்தா கண்ணுக்குட்டி ஆட்டம் இருக்கே, பால் கொடுக்குமா அப்படின்னு கேட்டேன். அங்க இருக்கிறவா சொன்னா, இதெல்லாம் கண்ணுக்குட்டி கிடையாது, பசுக்கள் தான். ஆனா கன்றுக்காகிற வயசு தான் ஆறுது, இப்பவே பால் கொடுக்கிற சாமர்த்தியம் கிடைத்து விட்டது. இது ஒரு காரணம் சொன்னா. இன்னொரு காரணம் சொன்னா, கன்றுக்காகிற வயது தான் ஆறுதுன்னு சொன்னோமே, அப்படி வச்சுக்காதீங்கோ. பசுக்களுக்காகிற வயசு தான் ஆறுது. சில பேர் 80 வயசுக்கு கூட 50 வயசை போல இருப்பா, 50 வயசுக்கு 90 வயசை போல இருக்கிறவாளும் இருக்கா. ரெண்டுமே இருக்கும் இல்லையோ? அப்போ வயசான பசுக்கள் தான், ஆனாலும் இளமை செல்வம் மாறாமல் இருக்கிறது. அதனாலே பார்ப்பதற்கு கன்றுகள் போலே இருக்கிற கறவை மாடுகள், இது ஒரு அர்த்தம். இல்ல நிஜமாவே அவ்வளவுதான் வயசாகுது, கன்றுகளுக்காகிற வயசு தான் ஆறுது, ஆனா பெரிய சாமர்த்தியத்தோட பாலை சொரிகின்றன, பொழிகின்றன அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இந்த வைபவம் எல்லாம் பசுமாடுகளுக்கு எப்படி வந்தது? நியாயமான கேள்வி. இந்த பெருமையெல்லாம் எப்படி வந்ததுன்னால், கிருஷ்ண கரஸ்பர்ஷத்தாலே ஏற்பட்ட பெருமைன்னா, கண்ணன் அந்த பசுமாடுகளோடு விளையாடுகிறான், தடவி கொடுக்கிறான், கொஞ்சுகிறான், உச்சி மோந்து முத்தமிடுகிறான், எப்போதும் அவைகளின் பின்னே சுற்றி திரிபவனாக இருக்கிறான். பகவானுக்கு ஆடு மாடுகளை மேய்க்கிறதுனா அத்தனை இஷ்டம்னு சொல்லுவார்கள். அதனால தான் அவர் என்ன பண்ணுவார், பரமபதத்திலேருந்து இங்க வந்தார், கண்ணனா பிறந்தார், ஆடு மாடுகள் எல்லாம் மேய்த்தார், பரமபதத்துக்கு போனார், முகம் அப்படியே வாட்டமுற்றிருந்தது. வைகுண்டத்தில் அவர் சந்தோஷமாகவே இல்லை.
ஏன் சுவாமி என்னாச்சுன்னா, நான் ஊரில் எவ்வளோ ஜாலியாக ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, இங்கே வந்து என்னை பெரிய சிம்மாசனத்தில் அமர்த்தி வைத்து எப்போ பார்த்தாலும் ஹாவுன்னு ஒரு சாமவேத கோஷம், வேற ஒன்னையும் காணோம் இங்கே அப்படின்னு அங்கலாய்த்து கொள்ளுகிறார், வெறுப்படைகிறார். திவத்திலும் பசுநிறை மேய்ப்புவத்தின்னு ஆழ்வார் பாடினார். திவத்திலும் பசுநிறை மேய்ப்புவத்தி செங்கனிவாய் எங்கள் ஆயர் தேவுன்னு பாசுரம். செங்கனிவாய் எங்கள் ஆயர் தேவு பகவானுக்கு ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். ஆயர் தேவுன்னு திருநாமம். அவர் என்ன சொல்றார், திவத்திலும் பசுநிறை மேய்ப்புவத்தி, வைகுண்டத்தில் இருக்கிறவாளை பார்த்துட்டோ திவம் திவம்னா வைகுண்டம்னு அர்த்தம். இந்த வைகுண்டத்தை காட்டிலும் பசு நிறை, பசு கூட்டம், அதை மேய்ப்பதில் தான் எனக்கு உகப்பு அதிகம் அப்படின்னாராம். இது ஒரு அர்த்தம். திவத்திலும் பரமபதத்தை வைகுண்டத்தை காட்டிலும் பசுக்களை மேய்ப்பதிலே விருப்பம், இந்த அர்த்தம் பார்த்தாச்சு. ரெண்டாவது அர்த்தம் பாருங்கோ, திவத்திலும் பசுநிறை மேய்ப்புவத்தி, வைகுண்டத்திலும் கூட 4 மாடுகளை வரவழைச்சுட்டார். கையில அந்த உழவு கோலை எடுத்துட்டார். அதை எடுத்துக்கொண்டு அந்த மாடுகளை மேய்க்கிறேன்னு புறப்பட்டுட்டாராம். பகவானை காணோமே, இங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாரே, ஆதிசேஷனாகிற அந்த ஆசனத்திலே வீத்திருந்தாரே, எங்கன்னா அங்க ஒரு ஓரமா மாடு மேய்ச்சிட்டு இருக்காருன்னுட்டா. என்ன சுவாமி இங்க வந்து விடலையான்னா, ஐயோ கிருஷ்ணானுபவம், கண்ணனாக கிருஷ்ணாவதாரம் பண்ணிய காலத்திலே அந்த ஆடு மாடுகள் எல்லாம் மேய்த்து எனக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டாச்சுது, அதை விடுறதுக்கு மனசே இல்லை, அதனால தான் 4 மாட்டை இங்கேயும் வச்சுட்டு இருக்கேங்கிறார். அப்ப பரமதத்திலும் கூட பசுமாடுகள் மேய்ப்பதிலே உகப்பு. நன்னா கெடுங்கோ, இது நம்மாழ்வார் சொல்றார். பசுமாடுகளை மேய்ப்பதுன்னா பகவானுக்கு பிடிக்கும்னார். திருமங்கையாழ்வார் ஒரு படி மேல போனார். அவர் சொல்றார், கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய்ங்கிறார். உனக்கு பசுமாடுகளை மேய்க்கிறது பிடிக்கும் தான், ஆனா கன்றுகளை பார்த்துட்டாயாகில் பசுமாடுகளை மறந்து விடுவாய். பசுமாடுகளை மேய்ப்பது பிடிக்கும், கன்றுகள் பின்னே போவது மிக மிக பிடிக்கும். அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் கூட ஒரு மாதம் இங்கே சென்னையில் எங்கள் மாமாவுடைய வீட்டிலே அவருடைய அகத்திலே தங்கி இருக்கிறேன். பார்த்து பார்த்து கவனித்துக் கொள்ளுகிறார்கள். தினந்தோறும் என்கிட்ட கேட்பா, இன்னைக்கு என்ன கறி அமுது, என்ன காய்கறி பண்ணினால் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. நாம் வந்த இடத்துல இதுதான் பிடிக்கும், இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோன்னு சொல்ல முடியுமா? நமக்கு பெரும்பான்மை காய்கறி பிடிக்காது. ஏற்கனவே நாம் சாப்பிட தகுந்த காய்கறிகளாக இருப்பதே ஸ்வல்பந்தான். சாப்பிடக்கூடாத காய்கறிகள்னா நிறைய வச்சுருக்கோம். முள்ளங்கி சாப்பிட்றது இல்லை, அதுக்கு மேலே பூண்டு வெங்காயம் சொல்லவே வேண்டாம், அதை சாப்பிட போகிறது கிடையாது, சொரக்காய் சாப்பிட்றது கிடையாது, இது மாதிரி நிறைய இருக்கும் இல்லையோ. சிலதெல்லாம் இப்போ எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சொரக்காய் முள்ளங்கி இதெல்லாம் கிடையாது, வேற சில காய்கறிகள் வெங்காயம் பூண்டும் கிடையாது, அது தவிர சாப்பிடக்கூடாதுன்னு எத்தனையோ இருக்கும் இல்லையோ. அதில் சிலதை எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை, பிடிக்காது. அது சாப்பிடக்கூடாதுன்னு வச்சு குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்குன்னு பண்ணி கொடுத்துட்றான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுதான் இருக்கேன்னா, ஐயோ அதெல்லாம் நமக்கு பிடிக்கிறது இல்லை, அதனால வேண்டாம் அப்படின்னு விடுறோம். அப்போ பிடித்தமான காய்கறி எதெல்லாம் சாப்பிடலாம்னு இருக்கோ அதில் பெரும்பான்மை பிடிக்காததாக தான் இருக்கும். ஏதோ 1-2 தான் நமக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. தினந்தோறும் அதையே பண்ணிட்டு இருக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. வேற வேற தானே பண்ணி ஆக வேண்டும். சரி, பண்ணி கொடுக்குறா. சில காய்கறிகளை நீங்களும் நானும் எப்படி தெரியுமா சொல்லுவோம், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல மாட்டோம், ஆனால் சாப்பிட்டுடுவோம், பரவாயில்லன்னு சாப்பிட்டுடுவோம். சில காய்கறி அடியோடு பிடிக்காது, தொடவே மாட்டோம். இப்போ பாகற்காய்ன்னு சொல்லிட்டா சில பேருக்கு பிடிக்கலாம், பல பேருக்கு பிடிக்காத இருக்கலாம், தொடவே மாட்டா. சில காய்கறிகள் சரி பரவாயில்ல போடுங்க, அதுதானே இருக்குது, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடுங்க சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டுடுவோம். சிலது ரொம்ப பிடிக்கும், அது வீட்டிலேயே கண்டுபிடிச்சிருவா. இந்த காய்கறி பண்ணினா மட்டும் குழம்பு சாதம் சாப்பிட்றச்சே ஒரு தடவை போட்டுக்கிறார், திரும்ப ரசம் சாதம் சாப்பிட்றச்சே ஒரு தடவை போட்டுக்கிறார், அதுக்கப்புறம் மோர் சாதம் சாப்பிட்றச்சே போட்டுக்கிறார், அப்புறமும் கொஞ்சமாக இருந்தால் போடுங்கிறார். குழந்தைகளும் அப்படியே இருக்கும், ஒரு கப்பில் போட்டு கொடுன்னு கேட்டுடும். ரொம்ப பிடிச்சமான காய்கறியாக இருந்துடுத்துனா சாப்பிட்ட உடனே உள்ளே வந்துட்டு எனக்கு கொஞ்சோண்டு கப்பில் போட்டு தரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் கரண்டி அதில் போட்டுட்டு நான் சுவைத்து சாப்பிடும். அப்போ எத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன் பாருங்க, உருப்படியான விஷயமான்னு தெரியாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பிடிச்ச காய்கறிகள்னு சிலதை வச்சுருப்போம், பிடிக்கும்னு சொல்ல முடியாது, ஆனாலும் சாப்பிடுவோம்னு சிலதை வச்சுருப்போம். சிலதை இல்லை எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, தொடவே மாட்டோம்னு சொல்லிடுவோம். இப்போ பகவானுக்கு தேவர்களா அசுரர்களான்னு வந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்க. அவர் தேவர்களைத்தான் பார்ப்பார், அசுரர்களை பார்க்க மாட்டார். ஏன்னா அசுரர்கள் அநீதிகளை செய்பவர்கள், தேவர்கள் ஓரளவுக்கு நீதியின்படி நடப்பவர்கள். அதனால தேவர்களைத்தான் பெருமாள் செலக்ட் பண்ணுவார். இவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்பார். அப்ப தேவர்களா மனிதர்களானா பகவான் எங்க இருக்கார்? தேவர்கள் பக்கமே நிற்பார்.
தேவர்களா மனிதர்களா? தேவர்களா அசுரர்களான்னா தேவர்கள் பக்கம் நிற்பார். தேவர்களா மனிதர்களான்னு கேள்வி வந்தது பாருங்க, மனிதர்கள் பக்கம்தான் நிற்பார். மனிதர்களிலே ஆண்களா பெண்களான்னா பெண்கள் பக்கம்தான் நிற்பார். பெண்களிலே வயதானவர்களா வயதில் குறைந்த சிறுமிகளான்னா சிறுமிகள் பக்கம்தான் நிற்பார். வயதில் குறைந்த சிறுமிகளா பசுமாடுகளான்னா பசுமாடுகள் பக்கம்தான் நிற்பார். பசுமாடுகளா கன்றுகளான்னு வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, கன்றுகள் பக்கத்திலே தான் போய் நிற்பார். அப்போ தேவர்கள் அசுரர்கள்னா தேவர்கள் முக்கியம், தேவர்களா மனிதர்களானா மனிதர்கள் முக்கியம், மனிதர்களிலே ஆண்களா பெண்களானா பெண்கள் தான் முக்கியம், பெண்களில் வயதானவர்களா வயதில் குறைந்தவர்களானா வயதானவளை வச்சு நான் என்ன பண்றது, என் வயதையொத்த பெண்களோடு நான் விளையாடி மகிழலாமே. அப்ப கண்ணன் அவர்களைத்தான் உடனடியாக பார்த்து அனுகிரகம் பண்ணுகிறான். பசுக்களை பார்த்துட்டா இளம் பெண்களையும் மறந்து விடுவான், கன்றுகளை பார்த்தாச்சுன்னா பசுக்களையே மறந்து விடுவான். அதுதான் வைபவம். நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா சொல்லி வச்சா, எப்படி ஒரு ராஜகுமாரன் இளவரசனாக இருக்கிறவன், கல்யாண வயசுல இருக்கிற ஒரு பிள்ளை, பெரிய சொத்து இருக்கு, இளவரசன் தேசத்துக்கே அரசனாக போகிறவன், ராஜாவினுடைய ஒற்றை வாரிசு, கல்யாண வயசு வந்துடுத்தவனுக்குனால் அவனும் பார்த்துட்டு இருக்கான், ஏதாவது ஒரு பெண் நமக்கு பிடித்தாற் போலே கிடைத்தாளாகில் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அவனும் பார்த்துட்டு இருக்கான். அவன் இந்த வயசான பாட்டி எல்லாம் பார்ப்பானா? ஏறெடுத்தும் பார்க்க போறது கிடையாது. அவனுடைய பார்வையே ஒரு 10 பேர் வந்தான்னா இதுல பெண்கள் எத்தனை பேரு, இதுல சின்னவாளா இருக்கிறவா எத்தனை பேரு, நம்முடைய தகுதிக்கு தோதான பெண் வந்து இருக்கிறாளா, எவளை நாம் பட்ட மகிழ்ச்சி ஆக்கிக் கொள்வது அப்படின்னு பார்க்கறா போலே கூட்டமா 10 பேரோ 100 பேரோ வந்தா ஒரு இளவரசன் அதிலே தனக்கு தகுதியான ஒரு பெண்ணை தேடுறா போலே பகவான் கூட்டமா பல பேர் நின்றுட்டு இருந்தா இதுல பசுமாடுகள் இருக்கா கன்று குட்டிகள் இருக்கா அப்படின்னு தான் தேடிட்டு இருப்பாராம். அதனால எப்போதும் அவைகளோடே போதை போக்குபவன் பகவான். மன்னார்குடிக்கு போனோம்னா ராஜகோபாலன் சேவை சாதிக்கிறார், பசுமாடு கன்றுகளோட சேவை சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா அந்த திருமுக மண்டலத்திலே ஒரு புன்சிரிப்பு, ஒரு பேரானந்தம், அவர் திருவுள்ளத்திலே இருக்கிற அந்த பேரானந்தம் அதை அவருடைய முகமண்டலமே காட்டி கொடுக்கும். ஏன்னா பசுமாடுகளோடும் கன்றுகளோடும் இருக்கிறேன், இது என்னுடைய ப்ரீஷியஸ் டைம்ங்கிறார் அவர். எனக்கு ரொம்ப மேலான நேரம் இது, ரொம்பவும் கிடைத்தற்கரிய ஒரு நேரம் இது அப்படிங்கிறா போலே அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரோ இல்லையோ. அதைத்தான் கிருஷ்ண ஸ்பர்ஷத்தாலே, பெருமானுடைய கரஸ்பர்ஷத்தாலே வந்த வைபவம். அவன் எப்படி போய் கையை கூப்பணும்னு நினைக்கும் போதே எல்லாத்தையும் கொடுத்துடுறானோ அதை போல பசுமாடுகளும் தொடரத்துக்குன்னு போனாலே வந்துட்டார் நம்ம கரக்கரவர், அவர் கட்டளை கடைச்சுடுத்து நியமனம் கொடுத்துட்டார், பாலை சொரிந்து விட வேண்டியதுதான் அப்படின்னு அனாயாசமாக கறந்து கொடுத்து விடுகின்றன. ஒருத்தர் நியாயமா ஒரு கேள்வி கேட்டார், என்ன சுவாமி பகவான் தொட்டுட்டான்னு சொன்னால் இத்தனை வைபவம் உண்டா? முதல்ல ஒரு கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலை, என்னை பார்த்து கேட்டீங்கோ, நீங்க கேட்கல, நீங்க கேட்டீங்கோன்னு வச்சுட்டு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா கன்றுக்காகிற வயதுதான் ஆறுது, அப்போதே பாலை சொரிகின்றன, அதுக்கு பதில் சொல்லிட்டேன், கண்ணனை போலேன்னு சொல்லியாச்சு. அடுத்தது இல்ல வயசான பசுக்கள் தான் கிருஷ்ண கரஸ்பர்ஷத்தால கன்றுகளை போலவே இருக்கின்றன, கண்ணன் தொட்டு தொட்டு வளர்ப்பதாலே இன்னும் வயசே ஆகல, இது எப்படி சாத்தியம்? ஒருத்தர் தொட்டு தொட்டு வளர்த்தா வயசாகாத இருந்துருமா? நாம கூட தான் குழந்தைய தூக்கி தூக்கி லாலனம் பண்றோம், நல்லா தூக்கி வச்சுட்டோம், முத்தமிட்டோம், தலையை கோதி கொடுத்தோம், பின்னாடி முதுக தடவி கொடுக்குறோம், அப்பப்போ தூக்கி போட்டு விளையாடி இருக்கோம். சின்ன வயசுலன்னா அந்த குழந்தை 30-35 வயசுக்கு நம்ம கிட்ட வந்துட்டோ, அப்பா சின்ன வயசுல நீ என்னமா தூக்கி போட்டு விளையாடுவே, இப்ப அதே மாதிரி ஒரு தடவை பண்ண ரொம்ப நாள் ஆச்சுன்னா நாம் என்ன நினைப்போம், இது என்ன ஆப்போறதுன்னு தெரியல, அவனுக்கு என்ன ஆப்போறதோ நமக்கு என்ன ஆப்போறதோ, இது என்ன எங்க கொண்டு போய் விடுமோன்னு தெரியாதுன்றோம் இல்லையா? அப்ப தொட்டு தொட்டு வளர்த்தோங்கிறதுக்காக குழந்தை அப்படியே தேங்கி விடுகிறதா, வயசே ஆகாத இருந்துடுறதா? கிடையாது. இது என்ன கண்ணன் தொட்டா நாம் வயசே ஆகலன்னு சொல்றீரே, இது எங்கனம் பொருந்தும்? இதை தெரிஞ்சுக்கணும்னா கண்ணனுடைய பூர்வாவதாரத்திற்கு நாம போக வேண்டும், ராமாவதார காலத்திற்கு செல்ல வேண்டும். தசரதன் சொல்லுகிற வார்த்தை, அவர் அரண்மனையில் அவர் அறையிலே இருப்பர், ராமனுக்குன்னு ஒரு பிரத்யேகமான அறை, அங்கு ராமன் இருக்கிறான், ராமான்னு ஒரு குரல் கொடுப்பான், அங்கே இருந்து ராமன் கடகடன் அப்பா கூப்பிடுறாரேன்னு ஓடி வந்து என்னப்பா அழைத்தீரா அப்படின்னு கேட்பான். ஏற இறங்க பார்த்துட்டு சும்மா தான் பார்க்கணும் போல இருந்தது, கூப்பிட்டேன், ஒண்ணுமில்லை, நீ போயிட்டு வா பத்ரம்பா அப்படின்னுவார். இங்கேருந்து தகப்பனார் அறையிலிருந்து அவருடைய அறைக்கு தான் அவர் போகிறார், அதுக்கே பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறார். திரும்ப 10-15 நிமிடங்களுக்குள்ளாக இன்னொரு வாட்டி குரல் கேட்கும், ராமா. உடனே ராமன் வருவான், என்னப்பா அழைத்தீரான்மா. திரும்பவும் பார்க்கணும் போல ஆசையா இருந்தது, என்னமோ மனசே நிரம்ப மாட்டேன் என்கிறது, வா என் பக்கத்துல உட்காரு அப்படின்னு ஒரு 5-10 நிமிஷம் பேசிட்டோம், சரி நீ போயிட்டு வா உனக்கு காரியங்கள் இருக்கும் அப்படின்னு அனுப்புவார். திரும்ப 15 நிமிஷம் கழிச்சு அதே விஷயம்தான். ஒரு நாளைக்கு இத்தனை தடவைன்னு கணக்கே கிடையாது.
ராமன் ஒரு தடவை கூட கோபித்து கொண்டதே கிடையாது. அவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு உட்காந்துருப்போம் நம்மளா இருந்தா. எப்போ முதல் தடவை கூப்பிட்டதுக்கே, ஏதோ 3ஆம் தடவை 4ஆம் தடவை 5ஆம் தடவை கூப்பிட்டதுக்கெல்லாம் அப்படி சொல்ல போறது இல்லை. முதல் தடவை அவர் கூப்பிட்டதற்கே என்ன சொல்லுவோம்? வயசான காலத்துல 60,000 வயசாச்சு, இன்னும் ராமா ராமான் என்கிட்ட என்ன இருக்கு, நானே என்ன பண்றதுன்னு தெரியாத உட்கார்ந்துட்டு இருக்கேன், கூப்பிட்டா ஒன்றும் உருப்படியா ஒன்றும் பேச போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாம அவமரியாதை பண்ணிடுவோம். ராமன் ஒருத்தரையும் போய் நிற்கிறார், போயிட்டு திரும்ப வந்துடுறார். நீ போயிட்டு வானா வந்துடுறார். யாரோ ஒருத்தர் கேட்டார் தசரதனை, ஏன் குழந்தைய போட்டு இந்த பாடுபடுத்துகிறீர்? ஒரு குழந்தை நல்ல பிள்ளையா இருக்காங்கிறதுக்காக இப்படி மிஸ்யூஸ் பண்றது ரொம்ப நன்னாவே இல்லை. கூப்பிட்டு எதனா பேசுறதா இருந்தா கூப்பிடணும். நாள்தோறும் இதையே செய்து கொண்டிருக்கிறீர், இது வாடிக்கையாகி போச்சு, ஏன் இப்படி செய்கிறீர்? அழகா பதில் சொன்னான் தசரதன். நான் ராமனை நினைத்தால் 60,000 வயசுக்காரன் நான். ராமன்னு நினைச்சண்டா வெறும் 60 வயசு ஆனா போலே உணர்கிறேன். அவன் எதிரில் வந்து நின்றுட்டான்னா அவன் வயதை ஒத்த அவனுடைய நண்பனை போல உணர்கிறேன். அப்படின்னா 20-25 வயசு பிள்ளையாட்டம் ஆயிடுறேன். நினைச்சா 60 வயசு. 60,000 இருக்கிற சூன்யமெல்லாம் எடுத்துருங்கோ, ஒரே ஒரு சூன்யத்தை சைபரை மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. அப்ப 60,000 60 ஆயிடுறது. எப்போ? ராமனை நினைச்சா. பார்த்தா 6 வயசு ஆயிடுறதுங்கிறான், இல்லை 20 வயசு ஆகிடுறது. ஒரு யுவாவை போலே உணர்கிறேன். உபனிஷத்து பகவானை பற்றி சொல்லும் போது நித்திய யுவான்னு சொல்லிட்டு எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பார். எப்பவும் 25 வயசு பிள்ளைய போலத்தான் இருப்பார். இந்த வருஷம் 25னா அடுத்த வருஷம் 23ங்கிறார், அப்புறம் கேட்டால் 22, 21ங்கிறார். இப்படி ரிவர்ஸில் போயிட்டு இருக்கு. எப்பவும் இளமை செல்வம் மாறாதிருக்கிறார் அவர். அவரை போலவே ஆக்கி விடுகிறார். அப்ப இந்த கேள்வி நாம் என்ன கேட்டுட்டோம்? கண்ணன் தொட்டானாம் கறவ மாடுகளுக்கெல்லாம் அப்படியே வயசு குறைஞ்சு போயிடுத்தான், இது எங்கனம் சாத்தியம் அப்படின்னு கேட்டீர்கள். இங்க பதில் என்ன தெரியுமா? ஒருத்தன் பார்த்தா நினைச்சாலே வயசு குறையிறதுங்கிறான். தசரதன் சொன்னான் இல்லையோ, ராமனை நினைச்சா வயசு குறையிறது, பார்த்தா இன்னமும் சரசரன்னு குறைஞ்சு போயிடுறது அப்படிங்கிறான். இந்த தங்கம் வெள்ளியெல்லாம் ஏறா போல அவனுக்கு குறையிறது அப்படி சொல்லணும். தங்கம் வெள்ளி எப்படி விலை ஏறுகிறதோ அதை போல தசரதனுக்கு வயது குறைகிறதுன்னு சொல்ல வேண்டும். இந்த இடத்துல என்ன சொல்றா? அப்ப தசரதன் நினைச்சாலும் பார்த்தாலுமே வயசு குறையிறதுனால் கிருஷ்ண கரஸ்பர்ஷம் இவர் தொட்டு தொட்டு விளையாடி இருக்கார் கன்றுகளோடும் பசுமாடுகளோடும். அப்ப வயசு எங்கேயாவது ஆக போறதா? கிடையவே கிடையாது. அதனாலதான் கத்து கறவை கணங்கள் பல கறந்து இங்க இருக்கிற கோபாலர் இந்த இடையர் எப்படிப்பட்டவர் அப்படின்னால் ஒருத்தரா போய் அத்தனை கணங்களையும் பசு கணங்களை பசு கூட்டத்தை தனி ஒரு ஆளாக நிர்வகிக்கிற சாமர்த்தியம் பெற்றவர். அவைகளிடமிருந்து பாலை கறந்து விடுகையாகிற அந்த பெரிய காரியத்தை, அந்த சாகசத்தை அவலீலையாக செய்யக்கூடியவர். உடனே நான் எழுந்து கேட்டேன், ஒரு இடையர் பால் கறக்கிறார், இது பெரிய அதிசயமானு கேட்டேன். இது என்ன சுவாமி பெரிய அதிசயமான விஷயமான? இடையர்கள்னா ஆடு மாடுகள்லாம் வச்சிருப்பா, பாலை கறப்பா, இது அவர்களுடைய அனாயாசமான வேலை, ரொம்ப லாகவமா பண்ணிடுவா. இந்த இடையர் வீட்டு பெண்களை கூட நீங்கள் பார்த்தீர்களானால் அவ உடுத்திட்டு இருக்கிற அந்த சேலையை சற்றே மேலே தூக்கினா போலே விட்டு கொண்டு அவர்கள் அமர்ந்து கொண்டு ஒரு குந்தியிட்டார் போலே அமர்ந்து கொண்டு அந்த பாத்திரத்தை நல்லா லாகவமா தங்களுடைய கால் இடுக்கிலே வைத்து கொண்டு கொஞ்சம் கையெல்லாம் எண்ணெய் தடவிண்டு வந்துருவா. அதுக்கப்புறம் பசுமாட்டினுடைய முலக்காம்பை பிடிக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா படபடன்னு வேலை செஞ்சிருவா. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு பார்க்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க. பழைய நாளில் பார்த்ததுனால ஞாபகம் இருக்கும் இல்லையோ, சட்டுன்னு அடுத்தடுத்த மாடுகளுக்கு நெத்தியிலேருந்து வேர்வையெல்லாம் ஊற்றியதுன்னா கூட இந்த கையால் அப்படி துடைத்து கொண்டே ரொம்ப அனாயாசமாக வேலை செய்வா. எத்தனை சாணி அள்ளுவர்கள் யோசனை பண்ணி பாருங்க. அது அத்தனையும் சாணி அள்ளி அதுக்கு மேலே விரட்டி எல்லாம் தட்டி வச்சு வீட்டை முழுகி தினந்தோறும் சமையலறையை சாணி போட்டு முழுகுவதுங்கிற காலமெல்லாம் இருந்தது. ஒரு வியாதி எட்டி பார்த்தது கிடையாது, பக்கத்தில் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு அதெல்லாம் வர வேண்டாம்னு வெளில தள்ளிவிட்டு இது ஏன் வருதுன்னு கேட்டா அதெல்லாம் வரலன்னா இது வரத்தான் வரும். அதனால இதெல்லாம் இந்த பக்கமா வந்துடுறது. அதெல்லாம் ஒழுங்கா கூப்பிட்டு பக்கத்துல வச்சுட்டு இருந்தோம்னா, அதாவது ஆச்சார அனுஷ்டானங்கள் அதை சரியாக வைத்துக் கொண்டிருந்தோம்னால் இந்த கிருமியெல்லாம் உள்ள வரப்போறதே கிடையாது. நாம் அதெல்லாம் ஒழிச்சுட்டு அதெல்லாம் வெளில போ, இதெல்லாம் உள்ள வராதுன்னா இதெல்லாம் என்ன சொல்லும்? இந்த கிருமி வியாதி இதெல்லாம் என்ன சொல்லும்? அதெல்லாம் வெளில போனா நாங்க ஈஸியா உள்ள வரத்தான் வருவோம். நாங்க வர வேண்டாம்னு நீ நிஜமாகவே நினைத்தாயாகில் அதெல்லாம் திரும்ப கொண்டு வா அப்படின்னு இதெல்லாம் பேசுறது இல்லையோ. இப்போ அதெல்லாம் பண்றது இருக்கட்டும், இதெல்லாம் பேசுறது இருக்கட்டும், இப்படின்னு நடந்துட்டு இருக்கே அப்படின்னா அத்தனை வேலைகளை அந்த நாள்ல அனாயாசமாக செய்தார்கள். ஒரு பெண்ணும் இடைப்பெண் அவளே செஞ்சு விடுறாங்கிற போது நீர் என்னமோ ஒரு கோபாலர், அவர் போய் இத்தனை பெரிய கூட்டத்தை பாலை கறந்துட்டு வரார். இதெல்லாம் ஒரு மேட்டரா? இதெல்லாம் அவர்கள் தினப்படி செய்யற வேலை, ரொட்டீன்ல இருக்கிற வேலை.
இப்போ இங்கே இருக்கிற பெண்மணிகளையே நீங்கள் பாருங்க, நீங்கள்லாம் சமைக்க உள்ளே சமையற்கட்டின் உள்ளே புகுந்தீர்கள்னு சொன்னால் அதிகபட்சம் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் அது என்னென்ன சமைக்க வேண்டுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அழகாக வந்து வாசலில் உட்கார்ந்து விடுவீர்கள். வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம வேலை என்னன்னா பெருமாளுக்கு ஒரு 10 நிமிஷம் கையை காட்டுறது, அதை இப்போ பண்ணுறேன் அப்போ பண்ணுறேன், திருவாராதனம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, அதை இப்போ பண்ணுறேன் அப்போ பண்ணுறேன்னு பண்ணி பார்த்தா அது என்னமோ 1 மணி நேரம் ஆனால் போல இருக்கும். சமையல் செய்வதற்கு எடுத்துக்கொண்ட நேரத்தை விட நான் பூஜை பண்ணுறதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் பெருசாக இருக்கும். தொடர்ந்து 1 மணி நேரம் பூஜை பண்ணுவேனான்னா அதை யாரும் பண்ண மாட்டான். அப்படி அது நடுநடுவில் 2 ஃபோன் கால் வரும். யாரோ ஒருத்தர் அப்போ தான் பார்க்கறதுக்குன்னு வருவார், அதுக்குன்னு வெளியில் போகிறது, அவரோட பேசிட்டு வர்றது. வந்தவரே நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 1/4 மணி உட்காருன்னா அவர் எந்த வேகத்தில் வந்திருக்காரு, இல்லை நான் 2 நிமிஷம் தான் பேசிட்டு போடுறேன்னு 20 நிமிஷம் பேசிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் தொட்டு 1.25 மணி நேரம் இங்கே ஆயிடுறது. அப்போ தான் யோசனை பண்ணி பார்ப்பேன், அத்தனை சமையல் உள்ளுக்குள்ளே 2 கரியமுது, அதாவது பதார்த்தம், பொரியல் 2ன்னா ஏதோ ஒரு கூட்டு பண்ணியிருக்கா, பெரிய பண்டிகை அதனால் கூட்டு பண்ணியிருக்கா, அவியல் பண்ணியிருக்கா, அதுக்கு மேலே அப்பம் பண்ணியிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கான்னா, திருக்கண்ணலமுது, பாயசம், அப்பளம் பொரிச்சிருக்கா, எல்லாமே இருக்குன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு எடுத்துட்ட நாள் 1லேருந்து 1.5 மணி நேரத்திற்கு உள்ளாக எல்லாம் முடிஞ்சிருக்கேன்னா அபியாசம். கண்ணன் கீதையில் அதைத்தான் சொல்றார், அபியாசேனது கௌந்தேய, எதையும் ரெகுலராக நீங்கள் பிராக்டிஸ் செய்து கொண்டு வந்தீர்களாகில். ஆனால் பெண்மணிகளை கேட்டால் என்ன சொல்லுவா, நாங்கள் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், அது தானாக வலிய திணிக்கப்பட்டு ப்ராக்டிஸ் ஆகிடுது. வலிய திணிக்கப்பட்டு பிராக்டிஸ் ஆச்சே தவிர ஏதோ பிடித்த துறைன்னு எவ்வளவு தேர்ந்தெடுத்து எடுத்தாளா? சமையற்கட்டிலே வேலை செய்வதை எந்த பெண்மணியாவது இது எனக்கு பிடித்தமான துறை, நான் இதில் தான் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லி யாரும் தேர்ந்தெடுத்ததா தெரியல. அது தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது எங்களாலே, இதை நீங்க பார்த்துக்கோங்கோ அப்படிங்கிற போல கொடுத்தாச்சு. அதை ஆசையாக ஏற்றுக்கொண்டு இன்றளவும் பெரும்பான்மை பெண்மணிகள் தங்களுடைய நேரத்திலே பாதியை அங்குதான் செலவழிக்கிறார்கள், குடும்பத்திற்காக ஓயாது உழைக்கிறார்கள். இது அனாயாசமா பண்ணிடுவா. எங்க கிட்ட சமையற்கட்டை கொடுத்து பாருங்க, ஒன்றுமே வேண்டாம், பால் காய்ச்ச சொல்லுங்க, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். பாலை வச்சுட்டு சரி அது வரைக்கும் போய் நம்ம கொஞ்சம் டிவி பார்த்துட்டு இருக்கலாம்னு வந்தோம்னா, அப்போ தான் கோயிலுக்கு போச்சே சொல்லிட்டு போயிருப்பா, பாலை வச்சிருக்கேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னா, ஏதோ கிரிக்கெட் மேட்ச் ஓடுறது இப்படி எப்படி மாற்றினே திரும்பி வரைச்சே பார்த்தா இந்த பாத்திரம் எல்லாம் காந்தி போயிருக்கும், வாசனை கூடவா வரலன்னு கேட்பா. நீ போய் அணைக்காதது கூட இருக்கட்டும், அது இவ்வளவு தூரம் பற்றி எரிஞ்சு வாசனை நாட்டமா நாடுறது அது கூட உனக்கு தெரியலையான்னா, அப்பதான் அவர் 90லேருந்து 100 அடிக்கிறதுக்குள்ள எப்படி அடிக்க போறார், அடிப்பாரா மாட்டாரா, நான் இங்க ரொம்ப டென்ஷனா இருந்தேன், பாழா போச்சு. அதனால என்ன கிடைக்க போறது, இப்ப பால் போச்சு, பாத்திரம் போச்சு, எல்லாம் போச்சு சொல்றாள் இல்லையோ, அதுக்கு மேல அதை கிளீன் பண்றதுக்கு எவ்வளவு அவகாசம் எடுத்துக்க வேண்டியிருக்கு. இப்ப இத்தனை பெரிய கதை ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒரு இடையரோ இடைப்பெண்ணோ பசுமாடுகளை கறப்பதுங்கிறது அது அவர்களுடைய தொழில், அனாயாசமாக செய்வது. நாம செஞ்சோன்னா ஆச்சரியப்பட்டுக்கலாம், அவ பண்றதுக்கு இவ்வளவு ஆச்சரியம் தேவையானா, செற்றார் திரளழிய சென்னு செரு செய்யும் குத்தமொன்னில்லாத கோவலர். அழகா அடுத்த வார்த்தை சொன்னா, ஏதோ ஆடு மாடுகளை பராமரிக்கிறது, பாலை கறக்கிறது, வியாபாரம் பண்றது இதுதான் அவர்களுக்கு தெரியும் என்று நினையாதீர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எதிரிகளை பந்தாட வல்ல சாமர்த்தியம் பெற்றவர்கள். எதிரிகள் இவர்கள் பேர கேட்டாலே அஞ்சும்படியான பராக்கிரமம் மிக்கவர்கள். ஆழ்வார்களிலே திருமங்கை ஆழ்வாருக்கு பரகாலன், கலியன் அப்படின்னு எல்லாம் பேர் இருக்கும் இல்லையோ. பரகாலன்கிறது அவருடைய வீர தீர செயல்களாலே முன்னமேயே அவருக்கு கிடைத்த சிறப்பு பெயர். இயற்பெயர் நீலன் என்பது, பரகாலன் என்பது ஒரு சிறப்பு பெயர் அவருக்கு கிடைத்தது. பகவானாலே அருளப்பட்ட திருநாமம் கலியன் என்பது. கலியனோ பலமுடையவனோ மிடுக்குடையவனோ அப்படின்னு பெருமாளே கேட்டிருக்கார். அத்தனை ஏத்தம், அத்தனை பராக்கிரமசாலி. அவர் வந்து நிற்கிறார், ஆடல் மாவிலே ஆரோகணித்து திருமங்க மன்னன் புறப்படுகிறார்னு சொன்னால் எதிரிகள்லாம் அப்பவே வீட்டுக்கு போடுவாளாம். அவர் வரேன்னு சொல்லியிருக்காரா, அப்ப இங்கே இருந்து அவரோடு போரிடுவது, அவரோடு சண்டையிடுவதுங்கிறது அது நம்மால் ஆகக்கூடிய காரியம் அன்று. இப்பவே தோல்வியை ஒப்புக்கொண்டோம், நாங்கள் ஓடி போகிறோம் அப்படின்னு ஓடி விடுவார்கள். அதை போல் இந்த கோபாலர், அதாவது எல்லா மாடுகளையும் கறவை கணங்களை தாம் ஒருவராக சென்று பாலை கறக்கிற சாமர்த்தியம் பெற்றிருக்கிற கோபாலர் இருக்கிறாரே, அவர் எப்படிப்பட்டவர்னால் செற்றார். செற்றார்னா தீயவர்கள், எதிரிகள்னு அர்த்தம். எதிரிகள் இருக்குமிடம் சென்று அவர்களை பந்தாடவல்ல சாமர்த்தியம் பெற்றவர்கள். இவர்களுக்கு எதிரிகள் உண்டான்னு கேள்வி வந்தது. இதுக்கு ரொம்ப அழகான பதில். இப்ப நமக்கெல்லாம் எதிரிகள் உண்டான்னா, சுவாமி நாங்க யாரையும் அப்படி நினைக்கல, ஆனா சில பேர் நம்மளை நினைச்சிருக்காளோ என்னமோ, அது என்னமோ எங்களை கண்டா பிடிக்கல, என்ன கண்டா பிடிக்கல அப்படின்னு ஒருத்தரும் சொல்லிட்டு இருப்போம். யாரும் நமக்கு எதிரிகள் அன்று, நாமும் யாருக்கும் எதிரிகள் அன்று. இதை முதல்ல நாம நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப திரும்ப சொல்றேன், நமக்கு எதிரிகள் உண்டு.
என்ன சுவாமி இப்பதான் கிடையாதுன்னு சொன்னீர், இப்ப இதை மாத்தி சொல்றீருன்னா, இல்ல நமக்கு எதிரிகள் உண்டு. இப்ப இன்னொன்னு சொல்றேன், பகவானுக்கும் யாரும் வேண்டப்பட்டவர் வேண்டப்படாதவர்னு கிடையாது, எதிரிகள்லாம் அவருக்கும் யாரும் கிடையாது, அவருக்கும் எதிரிகள் உண்டு. என்ன சுவாமி ரெண்டுமே இப்ப சொல்லியிருக்கீர், எங்களுக்கும் 2 சொல்லியிருக்கீர், அவருக்கும் 2 சொல்லியிருக்கிறேன்னா, நமக்கும் யாரு எதிரிகள் கிடையாது. ஆனால் எவ்வவர்கள் பகவானை நிந்திக்கின்றார்களோ, பகவானிடத்திலே வெறுப்பை உமிழ்கின்றார்களோ, அவர்கள் நமக்கு எதிரிகள். பகவான் என்ன சொல்றார், எனக்கும் பிடிச்சவன் பிடிக்காதவன்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான், யாரா இருந்தாலும் சமமாத்தான் பார்க்கிறேன். என்னை வெறுப்பார்களே ஆகில் அவர்களை ஒரு பொருட்டாக நான் கருதுவதில்லை. ஆனால் அந்த வெறுப்பாளர்கள் என்னுடைய அடியவர்களை துன்புறுத்துவார்களே ஆகில் அவர்களை சும்மா விட மாட்டேங்கிறார். அப்ப நாம யாரை எதிரிகள்னு வச்சுட்டு இருக்கோம், பகவானை வெறுப்பவர்கள் நமக்கு எதிரிகள். பகவானை கேட்டா பக்தர்களை விரோதிப்பவர்கள் அவர்களே எனக்கு விரோதிகள் அப்படின்னு அவரும் சொல்லுகிறார். அப்ப செற்றார் கண்ணனுக்கு தீமை செய்வார்கள் அவர்களே செற்றார், திரள் அழிய சென்னு செருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர். ராஜாக்கள் பல வகைப்பட்டிருப்பார்கள். சில ராஜாக்கள் எப்படி தெரியுமா, எதிரி இங்க வரப்போறான் அடிக்க போறான்னு தெரிஞ்சாலே ஒன்னும் அவன் தேசத்துல போய் அவன் காலில் விழுந்துருவா, இல்லைன்னா புறமுதுகிட்டு எங்கேயோ ஓடி போய் ஒளிந்து கொள்வார்கள். இது அதமனுக்கு உண்டான லட்சணம்ங்கிறார். இது ரொம்ப கீழ்த்தரமான செயல். ராஜாக்கள்னு சொன்னா அவ வீரமரணத்தையே விரும்புவார்கள், ரொம்ப ஆசையா யுத்தத்துக்கு போவா. ஜெயிக்கிறதுக்காக போறியான்னு கேட்டா, ஜெயிக்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம், பிராணனே போனாலும் அது யுத்த பூமியில தான் போகணும், எதிரியினுடைய அம்பை மார்பிலே வாங்கி கொண்டு போகணும்னுவா. கடைசி நேரத்தில் அவன் ஒரு பிணை கைதியா பிடிச்சு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்ப கூட அவன்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் வைப்பா, நீ எப்படி என்னை கொல்ல போற, என் தலையை வெட்டி சாய்க்க போகிறாய், அதை பண்ணு சந்தோஷம், கொன்னுட்டு தலையை வெட்டிட்டு போறேன்னு இருந்ததாகில், இப்ப நேர வாழை எடுத்த உருவினை என் கழுத்துல கத்தியை வச்சு வெட்டினேன்னா எனக்கு அது ரொம்ப பெருமைதான். இல்ல இவனை கொன்னுட்டு அப்புறம் தலையை தனியாக கொய்து, அப்பெல்லாம் அந்த முகலாய அரசர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா அந்த தலையை ஈட்டியில சொருகி ஒரு கோட்டை வாசல்ல வச்சிருவா. வரவா போறவாள்லாம் பார்த்துட்டு போங்கோ, எங்க ராஜான்னு அத்தனை கொண்டாடினீர்களே, உங்களுக்கும் இதே கதிதான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இன்னுயிரையும் மீந்திருக்கிறார்கள் தெரியுமா. அவைவாள்லாம் ஒரே ஒரு பிரார்த்தனை என்ன பண்ணுவா, நேர அருவாள் எடுத்து கழுத்துல வச்சு வெற்றையா வெட்டுடு, இல்ல கொன்று விட்டுத்தான் தலையை கொய்வதுன்னு முடிவெடுப்பாயே ஆகில் அந்த அம்பை மார்பிலே செலுத்து, தயவு பண்ணி முதுகிலே செலுத்தாது, இதை இறுதி பிரார்த்தனையாக கொள். உசுர விடுறச்சே ஒருத்தன் கேட்கிறான்னு நினைத்துக்கொள். ஏன்னா சாகும் போது அந்த வீரமரணம்ங்கிறத அத்தனை ஆசையோடு அவர்கள் விரும்புவார்கள். ஆனா புறமுதுகிட்டு ஓடுறவா சில பேர் இருப்பா, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, அவர் காலில் போய் விழுந்துட்டா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், இல்லை ஓடி போயிடலாம் அப்படின்னு ஓடி போயிட்டாருன்னா, என்ன இவனே ஓடி போனான்னா நம்மையா காக்க போகிறான், இப்படி சில பேர் இருப்பார்கள். சில ராஜாக்கள் எப்படி தெரியுமா, வீரதீர பராக்கிரமங்களுக்கு ஒன்றும் குறை கிடையாது, அவன் அடிக்கணும்னு நினைக்க சேவையெல்லாம் போய் அடிக்கவே மாட்டான், வந்தா நான் பார்த்துக்கிறேன்வா, இங்க வரட்டும் அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். இது மத்தியம வீர லட்சணம். உத்தம வீர லட்சணம் என்னன்னா, அவர் தேசத்துக்கு நாம் போலாமான்னு நினைக்கும் போதே அவர் என் எதிரில் நிற்கணும், நீ அப்படி நினைச்சியான்னு கேட்டுட்டு வரணும், அங்கேயே என்ன சாய்க்கணும். அப்படி இருந்தா தான் அவர் உத்தமனான வீரன். அதுதான் செற்றார் திரளழிய சென்னு செரு செய்யும். இப்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லையோ, ஏதோ இடையர்கள் ஆடு மாடுகளை கறக்கிறான்னா நீங்க என்ன கேட்டுட்டீங்கோ, இது என்ன பெரிய காரியமா, அவர் தினப்படி பண்ற வேலை, அப்படி சாதாரணமா எடை போட்டுறாதீங்கோ. அவர்கள் போய் சண்டை போடுறதிலும் வல்லவர்கள். சுவாமி ரொம்ப அதிகமா இருக்கு. ஒன்றும் பாகவதத்திலேயோ ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலேயோ இன்ன பிற நூல்களிலேயோ அந்த இடையர்கள் எல்லாம் போய் சண்டை போட்டதா ஒரு குறிப்பு கிடையாது. என்னமோ 5 வயசு குழந்தை ஆண்டாள் ஒரு அதீதமான ஒரு உணர்ச்சியினாலே அவ பாடி வைத்திருக்கிறாள். கொஞ்சம் அதிகப்படியா சொல்லியிருக்கா போல் இருக்கு. இதுக்கு ஒரு சமாதானம் உங்களுக்கு சொல்றேன். கம்சன் கண்ணனை கொல்வதற்கு பல பேர்களை ஏவினான். பூதனை வந்தாள், சகடாசுரன் வந்தான், திருணவர்த்தகாசுரன், அந்தகாசுரன், அகாசுரன், வத்சாசுரன், பஸ்மாசுரன், தேனுகாசுரன், சொல்லிட்டே போலாம். கபித்தாசுரன், ஒன்றும் குறவே கிடையாது. விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோன்னு சொல்லி ஆரம்பிச்சு சொல்றா போல 1000 பேர்களுக்கு மேல வந்துட்டா. சஹஸ்ரநாமத்துல கூட 1008 திருநாமங்கள் தான். ஆனா இந்த அசுரர்கள் எத்தனை பேர் வந்தான்னு லிஸ்ட் எடுத்தோமாகில் தினந்தோறும் 2 பேர் வந்துட்டே இருந்திருக்கா. குறைஞ்சது 2 பேர், அதிகபட்சம் 100 பேருக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. பல பேர் வந்துட்டே இருந்திருக்கா. அத்தனை பேரையும் அனாயாசமா பகவான் முடிச்சுட்டார். கொஞ்சம் கவனமா கழுங்க. இப்போ நான் தான் கம்சன் வச்சுக்கோங்க, அப்படிலாம் சொல்லிக்கூடாது. நம்மளே கதை புரியறதுக்காக சொல்றேன். உங்களை சொன்னா கோபம் வரும், அதனால் நம்மளே சொல்லிடுவோம்னு வச்சுப்போம். என்ன சுவாமி இது போனா பொறுத்துன்னு வந்து கேட்டுட்டு இருந்தா நீங்க தான் கம்சன் அப்படின்னா
வந்ததே தப்பு போல் இருக்கு. எத்தனையோ பேர் இருக்கா கேரக்டர்ஸ் குறைவான்னு, எத்தனையோ பேர் இருக்கா. ஒரு நந்தகோபர்னு சொல்லக்கூடாதா, வசுதேவர்னு சொல்லக்கூடாதா, கம்சன் தான் சொல்லணுமான்னா இப்போ பிரகரணத்துக்கு கம்சன் தான் சொல்லி ஆகணும். இப்போ நான் தான் கம்சன் வச்சுக்கோங்க. கண்ணனை முடிக்கணும்னு கம்சன் முடிவு பண்ணிவிட்டான். ஒரு ஆளாக அனுப்பிண்டே இருக்கேன். 2 பேர் போனா 3 பேர் போனா திரும்ப வரலை. பூத்தனை போனா வரலை, சகடாசுரன் போனா வரலை. பூத்தனை கண்ணன் குழந்தையா இருக்கிறச்சே போயிட்டா. சகடாசுரன் 7 மாச குழந்தையா கண்ணன் இருக்கச்சே போனான். அப்போதே கண்ணன் அவர்கள் எல்லாம் முடிச்சுட்டான். அதுக்கு மேலே போன அசுரர்கள் 1-2 பேர் போனா வரலை. கம்சன் நியாயமா என்ன முடிவெடுக்கணும்? நானா இருந்தா என்ன தெரியுமா முடிவெடுப்பேன்? எவனை அனுப்பிச்சாலும் திரும்ப வரமாட்டேன் என்கிறான். அப்படி என்ன அது பெரிய சாமர்த்தியம் மிக்க குழந்தையா? அந்த மாயாவி குழந்தை யாருன்னு நானே போய் பார்க்கறேன், என்ன ஆறுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு தானே ஒருத்தன் புறப்பட்டு போகணும். எப்போ 2-3 பேரை அனுப்பிச்சு வேலை ஆகலையோ அப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த வேலையை முடிப்பதற்கு நீங்களே போவீர்கள். ஆனால் நீங்கள் எந்த புராணத்திலே பார்த்தாலும் கம்சன் புறப்பட்டு போனதாக சரித்திரமே இல்லை. நியாயமா போயிருந்திருக்கணும். இத்தனை பேர் அனுப்பிச்சு 100கணக்கான பேர் போயிட்டு திரும்ப வரலன்னா அவன் போயிருக்கணுமே. ஏன் போலன்னா பயத்தாலே போகவில்லைன்னா. யார்கிட்ட பயம்னு கேள்வி வந்தது. கண்ணனிடத்திலே பயத்தாலே போகவில்லை. தவறு. செற்றார் திரளழிய சென்னு செருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர். இந்த இடையர்களிடத்துல இருக்கிற பயத்தாலேயே போலையாம். ஒருத்தன் கம்சனை பார்த்து கேட்டான், நீ ஏன் போலாமே? ஏன் போலன்னா கண்ணன் கிட்ட பயமானா, ஐயோ அந்த பிள்ளைய கூட நான் சமாளிச்சுடுவேன், ஆனா அங்க இருக்கிற இடையர்கள் இருக்கா பாருங்கோ, அவ செட்டார் திரளழிய சென்னு சரி செய்யும் குத்தமுன்னில்லாத கோவலர், பந்தாடிடுவான்கள் அங்க போகணும்னு சொன்னா நம்ம அவ்வளவுதான் துவம்சம் பண்ணிடுவா, அவளுக்கு பயந்துட்டு நான் போகாத இருக்கேன்னு சொல்லியிருக்கான். இது ஒரு ரொம்ப அழகான ஒரு ரசமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தி இது. கம்சன் ஏன் போலேன்னா இதுதான் காரணம்னு இப்ப நம்ம சொல்லிடலாம். அவன் போலேங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன் போல? இத்தனை பேர் அனுப்பிச்சும் வேலை ஆகலைன்னா நீ ஏன் போயிருக்கணுமேன்னா அவன் இப்படி சொன்னதான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டாள் பாடியிருக்காளோ, செற்றார் எதிரிகள் திரள் அழிய, அவர்களுடைய சாமர்த்தியம் அழிய, அவர்கள் இருப்பிடம் சென்று செரு செய்யும் போர் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர், குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. அப்படிப்பட்டவர், அந்த கர்மானுஷ்டான பரராய் இருக்கிறவர், யுத்தம் செய்வதிலே சமர்த்தர், அவருடைய பெண் பிள்ளையாய் இருக்கிறவள், பொற்கொடி போன்றிருக்கிறவள். திருவரங்கத்திலே உரையும் ஸ்ரீரங்கநாச்சியார் அவளுக்கு பொற்கொடின்னு பேர். பொலங்கொடி, பொற்கொடி, கனகலதா அப்படின்னு பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல ரொம்ப ஆச்சரியமா பெயர் சாற்றுகிறார். ஒரு பொற்கொடி போன்றவள் அவள் எங்கே படர்ந்து இருக்கிறாள்னா, கொடி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு கொம்பை நட்டு வச்சேன்னா அதை பற்றி கொண்டு அது படரும். நீங்க பக்கத்துல கொம்பை நட்டு வச்சுட்டா போரும். கொடிக்கு போய் நம்ம சொல்லணுங்கிறது கிடையாது. உனக்காக பக்கத்துல கொம்பு நட்டு வச்சிருக்கேன், நீ அதை பற்றி படர்ந்து மேலே செல்ல வேண்டும். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத்து க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம். வேதாந்த தேசிகன் கோதாஸ்துதிங்கிற கிரந்தத்துல ரொம்ப ஆச்சரியமா பாடுறார். தாயார் சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள், பேரே சுடற்கொடின்னு இருக்கும் இல்லையோ, அவள் ஒரு கொடிய போலே இருக்கிறாள். கல்பவல்லின்னு பேர் வச்சார். கற்பக கொடிய போலே இருக்கிறாள். கொடின்னு சொன்னா கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்னதே மால் தேடி ஓடும் மனம்னு பாசுறோம். ஒரு கொம்பை தேடி அந்த கொடி ஓடுறா போலே பகவானாகிற கொம்பை தேடி நம் மனமாகிற கொடி அது படர வேண்டும், ஓட வேண்டும் அப்படின்னு பாசுரத்தினுடைய அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, கல்பவல்லி கற்பக கொடி போலே இருக்கிறவளான ஆண்டாள் நாச்சியார். பகவான் ஒரு ஹரிச்சந்தன விருட்சமாட்டம் இருக்கார், ஹரிச்சந்தன மரம். அந்த மரமாட்டம் பகவான் இருக்கார். அவரை பற்றி படர்ந்து வளருகின்ற கொடி போன்றவளாய் கல்பவல்லியாக ஆண்டாள் நாச்சியார் விளங்குகிறாள். அதை போலத்தான் ஸ்ரீரங்க நாச்சியார் ஸ்ரீரங்க விமானத்தையே ஒரு பற்றுக்கோடாக கொண்டு, கொம்பாக கொண்டு அதை பற்றி படர்ந்திருக்கிற ஒரு பொற்கொடியாட்டம் இருக்கிறாள் அப்படிங்கிறது சொல்ல வந்திருக்கிற அர்த்தம். அப்ப பொற்கொடியே நீதான் எழுந்து கொள்ள வேண்டும். குத்தமுன்னில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புத்தரவல்குல் புனமையிலே போதராய். கீழே என்ன சொன்னேன்? யுத்தம் பண்றதுல சாமர்த்தியம் மிக்கவர்களான இடையர்கள்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? அதை பத்தி சில வார்த்தைகள் சொல்றேன். கீதை 2ஆம் அத்தியாயம் அது நம்முடைய விவேகத்தையினுடைய மகத்துவத்தையும் கர்த்தவியாம்சங்களான கடமைகளை சரிவரச் செய்வதனுடைய முக்கியத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. பகவத்கீதை 18 அத்தியாயங்கள். அதுல 2வது அத்தியாயம் முக்கியமா என்ன பேசுறது அப்படின்னால் விவேகத்தையின் மகத்துவம். அப்படின்னா விவேகத்தை, அறிவுடைமை,
அறிவுடைமை தான் விவேகத்தை அப்படின்பவர்கள். விவேகம்னா அறிவுன்னு அர்த்தம். கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டிருக்க வேண்டும். அடிக்கடி சொல்றோம் இல்லையா, விவேகமற்றவர், ஏன்னா அறிவற்றவர்னா புரிஞ்சிடும், அடிக்க வந்துருவார் அவர். அதே நீங்க விவேகமற்றவர்னு சொல்லி பாருங்க, அது என்னமோ சொன்னார் அவர், விவேகமற்றவர்னு சொன்னார், அதுக்காக தான் சொன்னேன். அது இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு இல்லையா இப்போ. அப்போ விவேகமற்றவர்னா அறிவற்றவர்னு அர்த்தம். அப்போ விவேகத்தையின் முக்கியத்துவம், மகத்துவம், அறிவுடைமைங்கிறது அது நிச்சயமான தேவை. அந்த விஷயத்தையும் கர்த்தவியாம்சங்களான கடமைகள், அவசியம் செய்தே தலை கட்ட வேண்டப்படுமவையான காரியங்கள், நம்மாலே செய்யத்தக்கதாய் அமைந்திருக்கிற கடமைகள், அதை சரிவரச் செய்வதன் முக்கியத்துவம், இந்த ரெண்டை தான் கீதை 2வது அத்தியாயம் டீல் செய்கிறது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விவேகத்தையின் மகத்துவம், கர்த்தவியாம்சங்களான நம்முடைய கடமைகள், அதை சரிவரச் செய்ய வேண்டியதனுடைய முக்கியத்துவம், அதை சொல்லுகிறது. அப்ப என்ன விஷயம் தேறுகிறதுனால், அறிவுடைமை மற்றும் அதற்கு தகுதியான செயலாற்றும் திறமை, இந்த ரெண்டும் தேவைன்னு தெரிகிறது. சரி, இந்த ரெண்டும் எனக்கு வந்துருத்துன்னா அதனால கிடைக்கிற பலன் என்ன? எனக்கு அறிவையும் பகவான் கொடுத்துட்டார், அந்த அறிவிற்கு தகுந்த நடத்தை, செயலாற்றும் திறல் அதுவும் என்னிடத்துல இருக்கிறது. நான் செய்ய வேண்டிய கடமைகளை அந்த அறிவின் துணை கொண்டு நான் சிறப்பாக செய்தால் அதனால் வரும் பயன் யாது அப்படிங்கிறது கேள்வி. 5 மார்க் கேள்வி ஆட்டம் கேட்டுட்டான்னா அதுக்கு பதில் என்ன கிடைக்கிறது தெரியுமா? நம்முடைய சோகம் முதலானவற்றிலிருந்து அந்த குணங்கள் நம்மை மீட்கின்றன. அறிவு வந்துடுத்துன்னா அங்கே சோகம் இராது. சோகம் இருக்கிறதுனால் இன்னமும் அறிவு ஏற்படவில்லைன்னு அர்த்தம். அந்த அறிவும் அறிவிற்கு தகுந்த காரியமும் நமக்கு வசப்பட்டிருப்பின் சோகம் முதலானவற்றிலிருந்து நம்மை அது மீட்டுவிடும். அறிவற்றவர்களாக நாம் இருப்போமாயின், கீதை இதையும் சொல்றது. சரி, விவேகத்தையின் மகத்துவம் உனக்கு புரியவே இல்லை, இன்னமும் அறிவற்றவனாக இருக்கிறாயா, அதனாலே உனக்கு இழவு மட்டுமே மிஞ்சும், குறைபாடுதான் இருக்கும் உன்னிடத்திலே. அதுவும் தவிர இழிவும் மிஞ்சும், குறைகளும் ஏற்படும், அவமானமும் ஏற்படும். அறிவற்றவன் தான் சோகத்திற்கு வசப்படுகின்றான். சோகத்திற்கு வசப்படுபவனாக எவன் இருப்பான்னால் அறிவற்றவன் தான் இருப்பான். அதுக்கு ஒரு பிரமாணம் சொல்றார் பாருங்க. க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தியக்த்வோத்திஷ்ட பரந்தப அர்ஜுனனை பார்த்து சொல்றார், க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம், இதய பலகீனம்ங்கிறது இருக்கே அது ரொம்ப தாழ்ந்தது, எப்போதும் கூடவே கூடாது. அதுதான் நெகட்டிவ் வைப்ஸ் பண்றவாக்கிட்ட இருந்து தள்ளி இருங்கோங்கிறார். நீ குழந்தை கிட்டலாம் சொன்னீங்களா சொல்லிடுவா, பாசிட்டிவ் வைப்ஸ் அதுக்கிட்ட தான் போகணும், நெகட்டிவ் வைப்ஸ் கூடவே கூடாது. இப்போ இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகணும்னு சொல்றச்சேவே அது என்னமோ தெரியல, போகலாம் தான், ஃப்ளைட்டெல்லாம் ரொம்ப கேன்சல் பண்ணிகிட்டே இருக்கா, ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்கிறது, போனால் இது இருக்குமா அது இருக்குமான்னு தெரியல, போனால் யாரை பார்க்கணுமோ பார்க்க முடியுமான்னு தெரியல. நீங்கள் ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பீங்க. போகலாமேன்னு சொன்னதுக்கு உடனே அதுக்கு 100 அஸ்து சொல்லி சஹஸ்ரநாம அர்ச்சனையே பண்ணிடுவா. அதெல்லாம் சொல்லவே கூடாது. முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்கிறவளா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மீதி விஷயங்கள் எல்லாம் நாம் ஆராய்ந்து கொள்ளலாம், விமர்சித்து கொள்ளலாம். எடுத்த எடுப்பிலேயே நாம் ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது அது இது நடக்குமான்னு ஆரம்பித்தார்கள்னு வச்சுக்கோங்க. உலகத்தில் பெரும்பான்மை மக்கள் எப்படி தெரியுமா இருக்கா? எதிர்க்க ஒருத்தர் நடக்குமான்னு கேட்டால் நடக்காதுன்னு சொல்கிறவாளா இருக்கா. நாம தான் ஆசையே பட்டிருப்போம், செய்யலாமே அப்படின்னு ஆரம்பிச்சிருப்போம். எதிர்க்க இருக்கிறவர் நடக்குமான்வார், ஆமாம்மா நீ சொல்றது சரிதான் நடக்காது. அவரே சந்தேகமா தான் கேட்டார், இவர் தீர்மானமா சொல்லிடுறார். ஆனா இவர் தீர்மானமா நடக்காதுன்னு இப்படி நெகட்டிவா சொல்றதுக்கு காரணம் யாருன்னா, நடக்குமான்னு கேட்டார் பாருங்க, அவர் தான். இவர் ஆரம்பத்துல சரியா ஆரம்பிச்சார், பண்ணலாமா அப்படின்னா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அதுல இருக்கிற நிறக்குறைகளை எல்லாம் நாம அலச வேண்டும், ஆராய வேண்டும். அதனாலே இதய பலகீனம்ங்கிறது இருக்குன்னால் அது ரொம்ப தாழ்ந்தது. இதய பலகீனம்னு இங்கே சொன்னது ஏதோ ஹார்ட் டிசீஸ்லாம் இருக்குங்கிற அர்த்தத்திலே அன்று அது பேசப்படலை. இங்கே இதய பலகீனம்ங்கிறது நம்ம எப்போ ஒரு மாதிரியான ஒரு அச்ச உணர்வு, பயம் கலந்த உணர்வு, அதை தான் அச்ச உணர்வுங்கிறோம். ஒரு அவநம்பிக்கையிலேயே வாழ்ந்துடுகைங்கிறது இருக்கும் இல்லையோ, அது ரொம்ப ரொம்ப தவறு. அது கூடவே கூடாது. நம்மால் முடியும் என்று முதலிலே நாம் நம்ப வேண்டும். அப்பத்தான் எந்த சாதனையையும் நம்மாலே செய்ய முடியுங்கிறாள் இல்லையோ, அதைத்தான் சொல்றார். க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தியக்த்வோத்திஷ்ட பரந்தப. அந்த ஹிருதய தௌர்பல்யம் ரொம்ப தாழ்ந்தது, அதை விட்டுட்டு எழுந்துரு அர்ஜுனாங்கிறான் கண்ணன். அதை போலத்தான் ஒரு டீச்சர் நமக்கு தேவை. கண்ணனை போல ஒரு ஆசான் இருந்து உன்னால் முடியும்னு சொல்லி கையை பிடித்து தூக்கி நிறுத்தி நம்மை வேலை வாங்கினார்னு சொன்னால் அர்ஜுனனை போல எந்த காரியத்தையும் சாதிக்க வல்ல சாமர்த்தியங்கிறது நமக்கு ஏற்பட்டுவிடும். அறத்தை நிலைநாட்ட பிறந்தவர்கள் அஞ்சினால், அவர்கள் தயங்கினால் ஆகக்கூடிய நன்மைங்கிறது ஏதேனும் உண்டோ?
அர்ஜுனா நன்னா கேட்டுக்கோ, எதிரிகளிடம் கருணை காட்டுவதென்பது தகாது. பகவான் சொல்றான், எதிர்க்க இருக்கிறவர்கள் உன்னுடைய எதிரிகள். நீ க்ஷத்ரியன், யுத்தம் பண்ணுகிற குலத்திலே பிறந்தவன், யுத்தம் பண்ணுவதற்காகவே பிறந்தவன். இதிலே வெற்றியும் வீர மரணமும் சமமாக கருதப்படும். இது உன்னுடைய கடமை. கடமையை செய். கடமையில் நின்னும் வழிவினவனாக அறியப்படுவாய். வேலையை செய்யலன்னா என்ன ஆகும்? இந்த இதிகாசம், இந்த உலகமே உன்னை வரலாறு எங்கனம் நினைவிலே கொள்ளும்னா, நன்னா தன்னை தயார்படுத்திட்டு சண்டை போடணும்னு வந்தாண்டா யுத்த பூமிக்கு, திடீர்னு என்னன்னு தெரியல, வயிறு சரியில்லைன்னு ஓடி போயிட்டான்னுடுவா. இப்போ கிட்டத்தட்ட அது மாதிரி தானே. வந்த உடனே என்னமோ கலக்கமா இருக்கு, வயத்தை கலக்கிண்டு வருது, நான் போயிட்டு வரேன்னு ஓடிட்டான்டா, வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அர்ஜுனன் அப்படின்னு இது என்றென்றைக்குமாக நிலை நின்றுவிடும். அந்த அவப்பெயரை சம்பாதித்து விடாதே. நெஞ்சில் உரமில்லைன்னு சொன்னால் நம்மிடத்துல எத்தனை பலம் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. தர்ம யுத்தத்திலிருந்து நாம் விலகுவதென்பது கூடாது. விலகுவதற்கு நமக்கே உரிமை இல்லைங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். கடமைகளை செய்வதிலிருந்து பின்வாங்க கூடாதுங்கிறது ஒரு கருத்து. ரெண்டாவது முக்கியமான கருத்து, சுவாமி ஏன் இஷ்டம் சுவாமி, செய்யறேன் செய்யாத போறேன், அந்த முடிவெல்லாம் நீங்களோ நானோ எடுக்க முடியாது. அதற்கான உரிமையும் நமக்கு கிடையாதுன்னு கண்ணன் சொல்லுகிறார். அதுதான் உண்மை. களத்தில் அமைதியாயிருப்பது வீரனுக்கு அழகன்று. அது வீரனுக்கு அழகு சேர்க்காது. இன்ப துன்பங்களை, வரவு நட்டங்களை, வெற்றி தோல்விகளை சமமாக நினைத்து கொண்டு முழு மனத்துடன் சவால்களை எதிர்கொள்ளுதல் இருக்கிறதே, அதுதான் தீரனுக்கு, தைரியமுடையவனுக்கு அதுவே அழகை தரும். இதுதான் விவேகத்தையின் மகத்துவம். கர்த்தவியாம்சங்களான நம்முடைய கடமைகளை சரிவரச் செய்வதனுடைய முக்கியத்துவம். இவைகளை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் அர்ஜுனனுக்கு கீதையிலே உபதேசிக்கிறான். அந்த விஷயங்களிலே தேர்ந்தவர்களாக இடையர்கள் இருக்கிறார்கள். அந்த இடையர்களிலே ஒருவன் தான் குத்தமுன்னில்லாத கோவலன். அவனுடைய பெண் பிள்ளைதான் பொற்கொடியின்னு கொண்டாடப்படுகிறவளாய் அழகிற் சிறந்தவளாக இருக்கிறவள். பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய். ஒரு பாம்பு அது வெளியில் எங்கேயோ இற தேட போச்சு, திரும்ப தன்னுடைய இருப்பிடத்திற்கு வசிப்பிடமான புற்றிற்கு வருகிறது. அந்த புற்றிலே ஒரு துளையினுள்ளே நுழைந்து அது தன் வீட்டை உள்ளுக்குள்ள அடைஞ்சிடும். அதுக்குள்ள தன்னை நுழைத்து கொள்ளும் போது சற்றே பருத்த தன்னுடைய சரீரத்தை சுருக்கி கொண்டு மெலிதாகி கொண்டு அப்படியே வழவழன்னு உள்ள போய் விழுறது இல்லையோ, தன்னை அதுக்குள்ள நுழைச்சிக்கச்சு நீங்க பாத்தீங்களான்னா அது அப்படியே பான்னு ஒரு பிரமிப்போட ஒரு பயத்தோட பார்த்துட்டு இருந்தோம்னா அது அப்படியே நேரம் என்னமோ ஒரு பையில ஒரு கயரை போட்டா போல உள்ள போய் விழும். அந்த மாதிரி உள்ள போறது இல்லையோ, உடலை சிறுத்து கொண்டு ரொம்ப அனாயாசமாக புற்றினுள்ளே போகிற பாம்பை போலே நுண்ணிய இடை சிறுத்த இடை படைத்தவளாக இந்த பெண் பிள்ளை விளங்குகிறாள். அழகிற் சிறந்தவளாக இருக்கிறாள். புத்தினுள்ளே தன் உடலை சிறுத்து கொண்டு புறப்படுகிற பாம்பை ஒத்தவளான இந்த பெண் பிள்ளை, அழகிலே நுண்ணிடை பெற்றவளான இந்த பெண் பிள்ளை. இங்க ஒருத்தர் கேள்வி கேட்டார், இது ஆன்மீக நூல் தானே சுவாமி? ஆமாம். அதில் என்ன சந்தேகம்? வேதாந்த கருத்துக்களைத்தானே சொல்ல வந்தது. ஆமாம். அதில் என்ன சந்தேகம்? வேதமனத்துக்கும் வித்து தானே, நான் சொல்லிட்டேனே, அதில் என்ன சந்தேகம்? அதெல்லாம் சரி. அது என்ன புத்தரவல்குல் புன மயிலே போதராய், அழகையெல்லாம் கொண்டாடி வச்சிருக்காளே, இது என்ன சாமானிய கவிஞர்களை போலே அழியக்கூடிய அழகை இத்தனை பிரசித்தமா பாடணுமா? அதை இத்தனை பரவலாக கொண்டாட வேண்டுமா? இப்படியெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. என்னால் இங்க எங்கெங்கெல்லாம் அழகு வர்ணிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே புற அழகு பேசப்படுகிறதுன்னு தயவு செய்து நினைத்து கொள்ளாதீர்கள். அங்கே அக அழகுதான் பேசப்படுகிறது. கண்களை கொண்டாடுறான்னு சொன்னால் அறிவு அங்கே கொண்டாடப்படுகிறது. கொங்கட்டலங்களை கொண்டாடுறான்னு சொன்னால் கனத்த பக்தி அங்கே பேசப்படுகிறது. நுண்ணிய இடை எங்கே வருணிக்கப்படுகிறதோ வைராகியம் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ ஞானம், பக்தி, வைராகியம் இவற்றினுடைய குறியீடு தான் அது. கண்களாகட்டும், கொங்கைத்தலமாகட்டும், அதற்கு மேலே இடையாகட்டும், இதெல்லாம் ஒரு குறியீடு, பிரதீகம்னு சொல்லுவார்கள். ஒரு சிம்பல்னு வச்சுக்கோங்க. இந்த சிம்பலை கொண்டு நாம இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஞான பக்தி வைராகியங்கள் நிரம்ப பெற்றவள் அப்படின்னு அர்த்தம் கொள்ள வேண்டும். அதனால இதை சொல்லியிருக்கார். அப்புறம் ஏன் இதை சொல்லணும்? நேரம் அப்படியே சொல்லிட்டு போலாமே. பக்தியில் சிறந்தவளேன்னு சொல்லிடக்கூடாதா? வைராகியம் மிக்கவளே அப்படின்னு சொல்லிடக்கூடாதான்னா அப்படி சொன்னா பெருசா யாரும் கேட்டிட மாட்டா. நாம பொதுவாகவே கொஞ்சம் இலக்கியங்கள்ல அந்த நாள்ல வாசிச்சவாளாத்தான் பல பேர் இருப்பா. இலக்கியங்களிலே பொதுபோக்கினவர்களாகத்தான் இருப்பார்கள். சாஸ்திரமே சொல்றது, சாகித்ய சங்கீத கலா விஹீனஹா சாட்சாத்து பசுங்கிறது. சாகித்யத்திலே இலக்கியங்கள்ல நமக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். சங்கீதத்துல ஆர்வம் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் பாட தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. வள நல்லா பாடுறான்னா பாடுவார்,
கேட்கறதுல ஒரு ருச்சி ரச்சனைங்கிறது நமக்கு இருக்கணும் இல்லையோ? அந்த ரசனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரசனை இல்லைன்னு சொன்னா இருந்தும் இல்லாதவர்கள். நமக்கு பாடத்தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது, கேட்கணுங்கிற ஆர்வம் இருக்கலாம். சில பேருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். எந்த அளவுக்குன்னா எதிரிலே அமர்ந்து கொண்டு இஷ்டப்படிக்கு தாளம் போட்டு இருப்பா. அதுமா இப்படின்னு வா அப்படின்னு வா. நாம் பார்க்குறவாள்லாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், ஒரு பெரிய சங்கீத கலாநிதி போல் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா தாளம் போட்டு என்னமா கேட்டு இருக்கார். பாடுறவர் கீழே இறங்கி வந்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன், எதிரில் உட்கார்ந்துட்டு இருந்தவர் எப்படி ரசிச்சார் பார்த்தீரா? அவர் என்ன சொன்னார், போரும் எனக்கு எங்க தாளம் தப்பிடுமோன்னு நான் பயந்துட்டு இருந்தது எனக்கு தான் தெரியும். அவர் ரொம்ப எகத்தாளமா போட்டு இருந்தார். ஏகத்தாளம் போட்டாரே அப்படின்னு நான் கேட்டேன். அவருக்கு ஏகத்தாளம் தெரியும் போல் இருக்குன்னா ஏகத்தாளம் தான் தெரியும். வெறுமனமோ இப்படிங்கிறார் அப்படிங்கிறார், இப்படி பண்றார் அப்படி பண்றார், நான் அவர் பக்கமே பார்க்கல அப்படின்னு விடுவா. இதெல்லாம் நடக்கிறதோ இல்லையோ? அப்ப ரசனை ரொம்ப அதீதமா இருக்குன்னு அர்த்தம். அந்த அளவுக்கும் போக வேண்டாம். நாம நிச்சயம் ரசிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் சாஸ்திரம் சொல்றது. சாகித்யத்துல சங்கீதத்துல நமக்கு அத்தனை ருச்சி இல்லைன்னு சொன்னால் நாம மிருகங்களாகவே கருதத்தக்கவர்களாக ஆகுறோம் அப்படின்னு எடுத்து. இப்போ சில பேருக்கு இங்கே சங்கீத சாஸ்திரத்தில் அத்தனை ருச்சி இல்லைன்னா கொஞ்சம் வளர்த்துக்க வேண்டியதுதான், கேட்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் அர்த்தம். இசை பிடித்திருக்க வேண்டும், இலக்கியம் பிடித்திருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நம்ம மிருகங்களாகவே கருதப்படுவோம். அதுக்கு மேல சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்லிட்டு, ஆனா ஒரு நல்லது பண்ணிருக்கா இவ மிருகங்களுக்கு. என்னன்னா இவ புல்ல திங்கிறது இல்லை, இவர்கள் புல்ல தின்ன ஆரம்பித்து விட்டார்கள்னால் மிருகங்கள் பாடு திண்டாட்டமாக ஆகிவிடும். அந்த அளவுல நீங்க புல்ல சாப்பிட்றதுன்னா இல்லையே நாங்க சாதம் தான் சாப்பிட்றோம், நல்ல வேலை, நீங்க மிருகம் தான். ஏன்னா இது ரெண்டுத்திலுமே ருச்சி இல்லை. நல்ல வேளையா சாதத்தை சாப்பிட்டு இருக்கீங்கோ, மிருகங்கள் தப்பித்து விட்டன, இல்லைன்னா தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அந்த சாஸ்திரம் சொல்றது. அதனால சங்கீதத்துல சாஸ்திரத்துல இதெல்லாம் ஈடுபாடுங்கிறது நிச்சயமாக இருக்க வேண்டும். அதிலே ஆழங்கார் பட்டவர்கள், அதிலே கவி மரபுங்கிறது. ஒரு பெண்ணினுடைய முகத்தை பார்த்தா சந்திரவதனம்ங்கிறார். எங்கோ இருக்கிற சந்திரனை கூட்டி வந்து இந்த பெண்ணினுடைய முகத்தோட பொருந்த செய்து இதுதான் அது, அதுதான் இது காட்டுறாள் இல்லையோ? அதை போலவே நாம பழக்கப்பட்டு இருக்கிறபடினாலே இந்த ஆன்மீக நூல்களை சமைத்து கொடுக்கிறவர்களும் அந்த விஷயங்களிலே ஆழங்காற்பட்டிருக்கிற நம்மை அந்த சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு அழைத்து கொண்டு வருவதற்கும் சாதனமாக, கருவியாக, சிற்றின்ப இலக்கியங்களிலே சொல்லப்பட்ட சில பல விஷயங்களையே எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக பேரின்பத்தை பாய்ச்சிடுகை, அதுதான் நடக்கிறது. இப்ப இதுல ஏன் கண்ணை கொண்டாடி இருக்கா, இதுல ஏன் முளைத்தடங்களை கொண்டாடுறா, இதுல ஏன் இடுப்பை கொண்டாடுறான்னு கேள்வி கேட்டா நியாயம்தான், கேள்வி நியாயமான கேள்வி. அப்ப சிற்றின்ப இலக்கியங்களிலே எந்தெந்த விஷயங்கள் சொல்லப்பட்டனவோ அதிலேயே சில பலவற்றை எடுத்துக்கொண்டு பேரின்பம்னு சொல்லப்படக்கூடியதான ஆன்மீகம், இறை உணர்வு, இறை அனுபவம், அந்த விஷயமும் உங்களுக்குள்ளே செலுத்தப்படுகிறது. அதற்கு தோதாக அந்த விஷயங்கள் கருவிகளை போல பயன்படுத்தப்படுகிறது. அவ்வளவுதான் விஷயம். புத்தரவல்குல் புனமயிலே போதராய், பார்ப்பதற்கு மயில் போன்றவளாக விளங்குகின்றாய். புனமயிலே போதராய், போதரான போயிட்டு வான்னு அர்த்தம் கிடையாது, வாராய்னு அர்த்தம். ஏன்னா நம்ம போதராய்னு சொல்லும் போது அது ஒரே ரிதம்ல இருக்கும். போயிட்டு வா போதராய் அப்படி சொல்லலை, வாராய், எழுந்து வெளியிலே வர வேண்டும். புனமையிலே போதராய். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, அவ மெதுவா கேட்டா, எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு இழுத்தா. அதுலேயே தெரியுது இன்னும் தூக்க கழகத்திலே இருக்கா போல் இருக்கு. எல்லாரும் வந்தாச்சு. உன்னுடைய உத்தார் உறவினர்கள், உறவு முறையிலே அமைந்திருக்கிற பெண்கள், உங்க சித்தப்பா பொண்ணு, உங்க பெரியப்பா பொண்ணு, அத்தை பொண்ணு, அவெல்லாமும் வந்தாச்சு. தோழிகளா இருக்கிற பெண்கள் அவர்களும் வந்தாச்சு. சுற்றமும் நட்பும், சுற்றத்து தோழிமார். இன்னைக்கு பத்திரிகை எல்லாம் போடுறோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ன்றா, சுற்றமும் நட்புங்கிறா. அதை போல சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து, சுற்றத்தார் எல்லாம் எங்கே வந்தோம்னா உன்னுடைய முற்றத்துக்கு வந்தாச்சு. முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட, முகில்வண்ணனாகிற பெருமான், கருத்த நிறமுடையவனான கண்ணன். ஸ்ரீகிருஷ்ண கருணாமிருதத்திலே லீலாசுகர் ஒரு அழகான விஷயம், ஒரு ஸ்லோகம் பாடுறார். அதைத்தான் இன்றைய உபன்யாசத்தினுடைய தொடக்கத்திலே அந்த ஸ்லோகத்தை தான் விண்ணப்பித்தேன் அடியேன். யாம் திருஷ்டுவா யமுனாம் பிபாசுஹு அனிஷம் வியூஹோ கவாம் காஹதே வித்யுத்வானிதி நீலகண்ட நிவஹோ யாம் திருஷ்டும் உத்கண்டதே உத்தம்சாய தமால பல்லவமிதி சிந்தந்தி யாம் கோபிகாஹ காந்திக் காளிய சாசனஸ்ய வபுஷஹ சா பாவனி பாத்துனஹான்னு உயர்ந்த ஸ்லோகம். அர்த்தம் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு தான் ஒன்று எழுதினேன், அதே அப்படியே படிச்சுட்டா கூட சரியா இருக்கும். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னங்கிறது சுலபமாக நமக்கு புரிந்துவிடும். இந்த ஸ்லோகத்தாலே லீலாசுகர் சொல்ல வந்திருக்கிற விஷயம், அதை கொஞ்சம் நம்முடைய கொஞ்சம் கற்பனையும் சேர்த்து எழுதி வச்சிருக்கேன். உங்களிடத்துல அதை ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ அரங்கேற்றம் செய்து விடுவோம்.
பகவானுக்கு பிடித்தமானவர்களாக நாம் ஆகிவிட்டோம்னு வச்சுக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நமக்கு பிடிச்சவரா பகவான் சொல்லலை, அவருக்கு பிடிச்சவரா நாம் ஆகிவிட்டோம்னு சொன்னால் நிகழும் அற்புதங்களை சொல்கிறேன் கேளீர். என்னென்ன அற்புதம் நடக்கும்னு பார்த்துக்கோங்க. அவன் உங்களை விரும்பத் தொடங்கினால் நீங்கள் விரும்புமவை யாவுமாக அவனே உங்கள் முன்னே மாறி நிற்பான். அவருக்கு உங்களை பிடிச்சு போச்சு, உங்களை எப்படியாவது அவர் எடுத்துக்கணும் பிடிச்சுக்கணும்னு பார்க்குறார். தன்னுடைய பக்தனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும்னால் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்தந்த விஷயங்களாக மாறி அவரே நின்று விடுவார். இதை லீலாசுக்கர் எப்படி வர்ணிச்சிருக்கார் பாருங்கோ. தங்கள் தாகம் தணித்து கொள்ள வேண்டி யமுனையை நாட வெண்ணி கருமை நிற கண்ணனை கண்டவாறே அவனையே இதுதான் யமுனை நதி. ஏன்னா யமுனையும் கருமை நிறத்தவள், காளிந்தின்னு அவளுக்கு பேரு, கருமை நிறத்தவள் அப்படின்னுட்டு கண்ணனை, கருப்பு நிற கண்ணனை பார்த்த உடனே இந்த பசுக்களுக்கெல்லாம் ரொம்ப தாகமா, தீர்த்தம் சாப்பிடணும், எங்கேயாவது போய் தாகத்தை தணித்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த மந்தைய பசுமாடுகள் மொத்தம் யமுனையை நோக்கி போகணும்னு போச்சான். கண்ணனை பார்த்த உடனே அவனுடைய கருமை நிறம், யமுனையும் கருமை, அதோருக்கு யமுனை அங்க போலான்னுட்டு எல்லாம் கண்ணனிடத்திலே போய் விட்டனவாம். அப்ப அந்த பசுமாடுகளுக்கு தன்னை யமுனையை போலவே பகவான் காட்டி இருக்கிறார். தேறுகிறதா? அடுத்தது ஒளி பொருந்திய அவனுடைய நீலமேக வருணம், பெருமானுடைய அந்த நீலமேக வருணம் மின்னல வெற்றா போல பளபளன்னு இருக்கார். நீலமேக சியாமளனாக விளங்குகிறார். அவனை பார்த்த உடனே கார்மேகம் போலே இந்த மயில் எல்லாம் அவனை பார்க்குமா. கண்ணனை பார்த்துட்டு மேகங்கள் எல்லாம் கருத்து திரண்டு இருக்கிறது, அதுல நிறைய மணிகள்லாம் போட்டுருக்கார், அது மின்னலை போலே வெட்டுகிறது, மழை வர போறதுன்னு நினைத்து கொண்டு மயில்கள் ஆனந்த கூத்தாடுவதற்கு தயாராக ஆகிவிடுமாம். இப்ப 2 விஷயம் சொன்னேன். யமுனையை நாடி செல்கின்ற பசுக்கள் கண்ணனை பார்த்தவாறே, யமுனையும் கருப்பு கண்ணனும் கருப்பு, கண்ணனே யமுனையாட்டம் தெரிஞ்சுட்டான், அங்க போய் தண்ணீர் பருகுவோம், யமுனை இதுதான். பக்கத்துல போய் பார்த்தா ஐயோ இது கண்ணனாச்சேன்னு அப்பதான் தெரிகிறது. கண்ணன் ஒரு புன்முறுவல் போக்குறான். எங்கோ என்னை விட்டுட்டு யமுனை கிட்ட தானே போகணும்னு பார்த்தீர்கள், நீங்கள் அகல பார்த்தாலும் உங்களை விட்டு நான் அகலுவதில்லை. இது ஏதோ முன்னாடி போற வண்டியில பின்னாடி எழுதி வச்ச மாதிரி இருக்கும். இப்ப நான் சொன்ன வார்த்தை, நான் உங்களை விட்டு அகலுவதும் இல்லை, நான் உங்களை பிரிவதும் இல்லை. நேற்றுக்கு சொல்லியிருந்தா ரொம்ப பொருத்தமா இருந்திருக்குமோ என்னமோ. இது பல இடங்கள்ல பார்க்கலாம். அது என்னமோ ஒரு பேரை போட்டுட்டு 12ல் 3 18ல் 6 என்னமோ எழுதி வச்சிருப்பா. அதுல ஒரு வார்த்தை இருக்கும், நான் உங்களை விட்டு நீங்குவதும் இல்லை, உங்களை விட்டு அகலுவதும் இல்லை. கண்ணன் இது அன்னைக்கே சொல்லியிருக்கார். பசுமாடுகளை பார்த்துட்டு சொல்லிட்டார், உங்களை விட்டு நான் விலகி போக மாட்டேன், அகன்று போக மாட்டேன், விலகி செல்ல மாட்டேன், நீங்க மாட்டேன், நீங்க தாண்டி போனாலும் நான் உங்களை தாண்டி போறதா இல்லைன்னு சொல்லியிருக்கார். அப்ப பசுமாடுகள் இவங்கிட்டே வந்துடுத்தா. அடுத்த மயில்களையும் பார்த்துட்டோம். நீலமேக சியாமளனான பகவானை பார்த்துட்டா. அவர் அணிந்திருக்கிற ஆபரணங்களுடைய ஒளி வில் வீச அது மின்னல் வெட்டுகிற கார்மேகத்தை போலே கண்ணிலே பட நாட்டியம் ஆடுறதுக்கு தயாராகி விடுகின்றன. மயில்களை இங்கனம் வசீகரிக்கிறான் பெருமான். அடுத்த முக்கியமான விஷயம், கோபிகைகள் இருக்கிறார்களே, தமால விருட்சம்னு ஒரு விருட்சம் உண்டு. அந்த தமால மரத்தினுடைய பசுந்தளிர்களை, இளம் தளிர்களை, அந்த மென்மையான இலைகளை அவர்கள் தலையிலே சூடிக்கொள்ள விருப்பம் உடையவர்களான் கோபிகைகள். இந்த பகவான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருன்னா, அவரை சொல்றச்சவே தமால வருணம்னு சொல்லுவார்கள். அந்த தமால விருட்சத்தினுடைய நிறத்தை உடையவனாக பகவான் இருக்கிறான். இந்த பெண்கள் என்ன நினைச்சுக்கிறா, அந்த மரம் தான் இவன்னு நினைத்து கொண்டு கண்ணன் பக்கத்துல வந்துட்டு அதுல இளந்தளிரை பறித்து தலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற ஆவலோடே மரம்னு நினைச்சுன்னு அவனை கிள்ளின்னு இருப்பாளாம். கண்ணன் ஆன்னு சத்தம் போட்டா ஒரு கோபிகை சொல்லுவாளாம், இது என்ன மரம் சத்தம் போடுறது, ஐயோ நான் மரம் கிடையாது, நான் கண்ணன் அப்படிங்கிறார். இவங்கிட்ட வரதாவே இல்லையே. நாம் அந்த தமால விருட்சத்தன்னா தேடி போயிட்டு இருந்தோம், நாடி போயிட்டு இருந்தோம்னால் இப்படி பசுக்களையும் மயிலினத்தையும் பெண்களையும் அவர்கள் இவனை விட்டு விலகிச் செல்வதாக எண்ணி இருந்தாலும் தன்னிடத்திலே வரவழைத்துக் கொள்ளுகிறான் பகவான்னு சொன்னால் பாருங்கள். பசுக்களையும் மயிலினத்தையும் கோபிகைகளையும் விரும்பிய கண்ணன் அவைகளும் அவர்களும் தேடும் விரும்பும் விஷயங்களாகவே தன்னை அமைத்துக் கொண்டு நின்று வசீகரிக்கிறான். மொத்தத்தில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னால், நாம் அவனை விரும்பாமற் போனாலும் நாம் அவனுடைய உடைமைகள் ஆதலால் நாம் அத்தனை பேரும் அவனுடைய சொத்து. அப்படி இருக்கிறதுனாலே அவன் நம்மை விரும்பாமற் போவதில்லை, நம்மை அடையாமல் ஓய்வதில்லை. அதனால தான் ஆழ்வார் பாடினார், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னர். ஏதாவது ஒரு ஜென்மத்தினுடைய இறுதியிலே ஒரு கடைசி கட்டம்னு வரும்போது நீ வைகுண்டத்தை அடையத்தான் போகிறாய். அப்போ ஒருத்தர் சொன்னார், அப்ப எதுக்கு இப்போல இருந்தே பிரயத்தப்பட்டு ஆசைப்பட்டு எனக்காவது ஒரு நாள் போய்த்தான் ஆகணும்னா போய்த்தான் ஆக போறோம், அதுக்கு என்ன சுவாமி அவசரம்னா,
அதுக்கு என்ன எத்தனை லட்சம் பிறவிகள் எடுத்துக்கொள்வோம்னு தெரியாது, நான் அத்தனை சிரமப்படணுமான்னா உடனே உட்காந்துருவா. ஆமாம்ல, அப்படி ஒன்று இருக்குல்ல, அதை நாங்கள் நினைச்சே பார்க்கலையே, அத்தனை சிரமப்படணுமா, வேண்டாம். அப்போ இந்த ஜென்மத்தினுடைய இறுதியாக இருந்துட்டா ரொம்ப சௌக்கியமா போச்சு, சந்தோஷமா போச்சு அப்படிங்கிறோம். இல்லைனாலும் போக போறோங்கிறது வேற விஷயம். காலதாமதம் செய்தோம்னா இனி எத்தனை கஷ்டப்பட வேண்டி இருக்குங்கிறதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவர் இடத்துல உடம்பு சரியில்லைன்னு போனா அவர் என்ன சொல்வார், இப்பவே அந்த ஏதோ ஒரு சிகிச்சை பண்ணிட்டா நல்லது, ரொம்ப காலதாமதித்தீர்களாகில் அப்பவும் அதை பண்ணித்தான் ஆகணும். ஆனால் அது வரைக்கும் அந்த வேதனையெல்லாம் சகிச்சுக்கணுமேன்னா அப்போ இப்போவே பண்ணிவிடுங்க டாக்டர், நான் 10% சரியாயிடும் இல்லையோன்னா, அதெல்லாம் அவ்வளோ உத்தரவாதம் எல்லாம் சொல்ல முடியாது. முயற்சி பண்ணுறோம், சரி பண்ணுங்கோ அப்படின்றோம். அதை போல ஏதோ ஒரு ஜென்மத்தினுடைய இறுதியிலே கிடைக்க போகிறதுங்கிறதுக்காக வாழாவிருத்தல் கூடாது. வாழாவிருத்தல்னா சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்பவே ஆசைப்படணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால பகவான் நம்மை அடையாமல் போவதில்லை, ஓய்வதில்லை அப்படிங்கிற விஷயம் இதனாலே சொல்லப்பட்டிருப்பது. பெருமான் நீலமேக சியாமலனாக இருக்கிறான், அதைத்தான் ஆண்டாள் பாடியிருக்கா. முகில்வண்ணன் பேர் பாட, அவனுடைய திருநாமங்களை நாங்கள் பாடிக்கொண்டே இருக்கிறோம். நீயோ பேசாதிருக்கிறாய், வாய் திறவாமல் இருக்கிறாய், சிற்றாதே பேசாதே, சில்லுதல் சிலம்புதல்னு சொல்லுவார்கள். இப்போ படுத்துக்கச்சே சில பேர் இப்படி எப்படி புரண்டு படுப்பா, என்னமோ கொஞ்சம் காத்தால வேலை ஆச்சுன்னா மணி என்னாச்சுன்னு மெதுவாக கேட்பா, எழுந்துக்கணும்னு தாங்களே பேசிப்பா. நேரமாக எடுத்து எழுந்துக்கணும், ஒரு 5 நிமிஷம் அப்படின்வா. நாம் ஒன்றும் கேட்கவே இல்லையே, சொல்லவே இல்லையன்னா, இல்லை எனக்கே நான் சொல்லிட்டேன்னுவா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எழுந்துக்கணும். அப்போ சில்லுதல் சிலம்புதல், நாங்கள் வாசல்ல நின்று முகில்வண்ணன் பேரை உறக்க பாடின்னு இருக்கோம். நீ என்ன சொல்லணும், ரொம்ப நன்னா இருக்கு கேட்கறதுக்கு, நானும் இதோ வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், இதோ எழுந்துட்டே இருக்கேன், ஏதாவது ஒன்னாவது சொல்லணுமோ இல்லையோ. சித்தாதே பேசாதே, நீ செல்வ பெண்டாட்டி, நீ என்ன சாதாரணமானவளா, செல்வ செழிப்பிலே வளர்ந்த சீமாட்டி நீ, குத்தமுன்னில்லாத கோவலருடைய அருமை மகள், உனக்கு இருக்கிற சிறப்பு இங்க யாருக்குமே கிடையாது. அதனால என்னன்னா, இத்தனை சிறப்பை உடையவள், அவளை விட்டுட்டு கண்ணனிடத்திலே போனால் அவர் என்ன கேட்பார், செல்வ பெண்டாட்டி வரலையா அப்படின்னா உங்க கோரிக்கையெல்லாம் அப்புறம் பார்க்கறேன் அப்படின்னு விடுவார். நீ வந்தா தான் அவர் பார்ப்பார். இதைத்தான் ஒருத்தருடையும் சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாரையும் அழைச்சிருப்போம். ஒருத்தர் வந்தார், வாங்கோ வாங்கோ, நீர் வந்த அப்புறம் தான் இந்த சபையே நிறைஞ்சிருக்கு, வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காத்தி வச்சோம். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிட்டார், இவ்வளோ பேர் 100 பேருக்கு 200 பேருக்கு வந்திருக்காங்க இங்கே, நான் வந்த அப்புறம் தான் சபையை நிறைஞ்சதுன்னு சொல்லியிருக்கார். நன்னா நம்மளை வரவேற்று அழைச்சின்னு போய் அழகாக உட்காத்தி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்குச்சு. இன்னொருத்தர் வந்தார், நான் இவர் கையை பிடிச்சிட்டு இருக்கிறேன், அப்படியே விட்டுட்டேன். ஒரு நிமிஷம் இருக்கும், அதோ ஒருத்தர் வரார், அவர் அப்படியே எட்டி பார்த்தார். நேரம் போனேன், வாங்க 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 வாங்க, இந்த இவ்வளோ நாழி ஆகிப்போச்சு, இவ்வளோ நாள் அப்படியே இருளோன்னு இருந்தது இந்த இடம், நீர் வந்த அப்புறம் தான் பிரகாசமாக இருக்கு. அது இவர் காதில் விழுந்தது. ஏன்னா எனக்கும் அதே தானே சொன்னார். பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து கேட்டார், எப்படி இருக்கார் பாருங்க சுவாமி. இப்போ என்னை பார்த்து என்ன டைலாக் விட்டாரோ அதே டைலாக் தான் அவரை பார்த்து விட்டுருக்கார். பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னார், உமக்கு விட்ட டைலாகே எனக்கு விட்ட டைலாக் தான். இந்த மாதிரி தான் ஒருத்தரையும் பார்த்து அவர் சொல்லிட்டு இருக்கார். நீங்க வந்தாத்தான் ஆச்சு, நீங்க வந்தாத்தான் சோபையே உண்டாச்சுது, அப்பதான் ஒளிமிக்கதாக இந்த பவனமே ஆச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பார். அது ஃபார்மாலிட்டிக்கு சொல்றோன்னு சொல்றவருக்கும் தெரியும், கேட்கிறவருக்கும் தெரியும். வந்தது குறித்து மகிழ்ச்சி, அதுல ஒன்றும் மாத்துக்கிறது கிடையாது. பாவம் பத்திரிகை கொடுத்தோம், ஆசையா அவர் வந்திருக்கார், அது பத்தி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்க போறோம். இப்ப அவர் வரல, என்ன அவர் வந்தவர், அவர் இன்னும் வரல, தாலி கட்டாதேன்னு சொல்ல போறோம். என்ன அது மேல காரியம் என்ன நடக்கத்தான் போறது. அவர் வந்தா என்ன, வரலன்னு அவர் நினைவு கூட நமக்கு வந்திருக்காது. அந்த வேளையில பத்திரிகை கொடுத்த அத்தனை பேரையும் நினைவில் வைத்துக் கொள்ள போகிறோமா? கண்டிப்பா கிடையாது. வந்தா வந்துட்டார், சந்தோஷம், வாங்கோ, சாப்பிட்டுட்டு அவசியம் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு வார்த்தை சொல்ல போகிறோம். அதை போலே தினப்படி இதைத்தான் ஒரு பெண்ணையும் பார்த்து சொல்லிட்டு இருக்கா. நீ வந்தாத்தான் கண்ணன் பார்ப்பார், உன்னை பார்த்தாத்தான் அனுகிரகம் செய்வார் அப்படின்னா பாகவதர் திரள கண்டாத்தான் அவருக்கு மகிழ்ச்சிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டம் கூட்டமாக அடியார்களை பார்ப்பதிலே பகவான் மிக உகக்கிறான், சந்தோஷப்படுகிறான். அவன் தன்னை சார்ஜ் செய்து கொள்வதே பக்தர்களை பார்த்துத்தான். ஏன் திருவேங்கடமுடையான் கலியுக கடவுள், கலியுக தெய்வம், சக்தி மிக்கவர், எங்கெங்கோ இருக்கிறவெல்லாம் வந்து பார்த்துட்டு போறானே, அவருக்கு அத்தனை சக்தி இருக்கிறதுனால வரானா? அதுதான் உண்மை, இல்லைன்னு சொல்லலை. ஆனா இத்தனை பேர் போறதுனால அவருக்கு ஒரு சக்தி ஏற்படுறது தெரியுமோ? எத்தனை யுகம் யுகமாக மக்களாலே பார்க்கப்படுகை, தரிசிக்கப்படுகைங்கிறது அது தெய்வத்துக்கே சக்தியை கூட்டும். அதுதான் நிஜம். இப்போ உடம்பு சரியில்லாத ஒருத்தர் படுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ வேணும்னா என்ன வேணா செய்தி சொல்லலாம் அப்படின்னு மருத்துவர் சொல்லிவிட்டார். யார் யாருக்கு சொல்லணுமோ, எங்க தூரத்தில் இருக்கிறவாள்லாம் வெளிநாட்டில் இருக்காளா, பேரம்பேத்தினா ரொம்ப பிடிக்குமா, ஒரு செய்தி சொல்லிடுங்கோ அப்படின்வா. அவள்லாம் கடகடான்னு விமானத்தை பிடிச்சின்னு வந்தான்னா அந்த பார்த்த ஜோர்லேயே எழுந்து உட்காந்துருவா. நடக்கிறதா இல்லையா? எல்லாரும் வந்தாச்சு, அவளும் வந்துட்டாள். அந்த 5வது பெண் அங்கே இருக்காள், ரொம்ப தள்ளி இருக்கா, வந்தாச்சானா அம்மா நான் வந்து பக்கத்தில் குரலை கொடுத்துட்டான்னா நீ வா பக்கத்துலேருந்து கையை தர வேண்டே இருப்பா. அவள் அழறா, அம்மா சொல்றா
அழலாம் அழாத, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, இப்போ நன்னாத்தான் இருக்க போகிறேன் நான் என்றார். உடனே இப்போ அவா சில பேர் கவலைப்படலாமோ என்னமோ, இத்தனை செலவு பண்ணிட்டு வந்தோம், இந்த தடவை பழிச்சு இப்போ திருப்பி அப்புறம் வேற வரணுமான்னு நினச்சிட்டா, அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அப்போ பழைச்சிடுறத பார்க்கிறோம் இல்லையா? அப்போ மக்களை கண்டாலே சில பேருக்கு பலம் ஏற்படுறது. இது சாமானியர்கள் நாமே நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம்னு சொன்னால் பகவானுக்கு சொல்ல வேண்டுமா? அப்ப கூட்டம் கூட்டமா பல பேர் வருகிறார்கள்னா நாம் என்ன சொல்றோம்? உங்ககிட்ட இப்படி கூட்டம் கூட்டமா நாங்க வருவதற்கு காரணம் உன்னுடைய சக்தி எங்களிடத்துல வேலை செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக, எங்களுக்கு நன்மைகள் உண்டாக வேண்டும்ங்கிறதுக்காக. புன்முறுவல் பூத்தபடி பகவான் நமக்கு சொல்லுகிற விடை என்ன தெரியுமா? உங்களெல்லாம் பார்க்கறதுனால தான் எனக்கு சக்தியே வருகிறதுங்கிறார் அவர். அப்ப இது பரஸ்பர சம்பந்தம். நம்மாலே அவனுக்கு லாபம், அவனாலே நமக்கு லாபம் என்று அமைந்திருக்கிறது. ஆனா மொத்தத்துல அவருக்கு தான் பெரிய லாபம். நம்மை அடைவதாலே பெரிய லாபத்தை அடைகிறவர் நாமல்லர், அவன்தான். ஏன்னா இது சொத்து, அவர் தான் சொத்தை உடையவர். சொத்தை உடையவன் தான் சொத்தை குறித்து மகிழ்ச்சி அடைவான், அவ்வளவுதான் விஷயம். அப்ப செல்வ பெண்டாட்டி, நீ மிகச் சிறந்தவள், நீ படுத்து உறங்கலாமோ, சித்தாதே பேசாதே. செல்வ பெண்டாட்டி, நீ எத்துக்குறங்கும் பொருள், நீ எதற்காக படுத்திருக்கிறாய்? எத்துக்குறங்கும் பொருள்னா எதன் பொருட்டு உறங்குகிறாய்? இப்படி படுத்திருக்கிறாய்ன்னு சொன்னால் அதனாலே நீ என்ன சாதிப்பதாக நினைத்திருக்கிறாய்? நீ சாதிக்கவிருப்பது என்ன? இப்படி படுத்து கிடப்பதாலே நீ அடையும் பயன் யாது அப்படின்னு கேட்கிறார்கள். வெறும் படுத்துட்டு இருந்தா அதெல்லாம் பிரயோஜனம் ஏற்பட போறதா? என்ன பிரயோஜனத்துக்காக நீ படுத்துட்டு இருக்க? நாங்கள்லாம் வந்தாச்சு, வாசல்ல வந்துட்டோம், முகில்வண்ணன் பேர் பாடிக்கொண்டிருக்கிறோம். சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ எத்துக்குறங்கும் பொருள் அப்படின்னு சொல்லப்பட்டதா? இது இன்றைய பாசுரம். நேத்தைய பாசுரத்தை பத்தி ஒரு 5 நிமிஷம் சொல்றேன். நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாய்ங்கிற பாசுரம். அதுல என்ன விஷயம் சொல்லப்பட்டது? கோது கலமுடைய பாவை 8வது பாசுரத்துல பார்த்தோம். 9வது பாசுரத்துல மாமான் மகளேன்னு பார்த்தோம். 10வது பாசுரம் அது நற்கூட்டத்தில் இருப்பை சொல்லும். நல்ல கூட்டத்திலே இரு. ஏன்னா சுவர்க்கம்னு அதுல ஒரு சொல் வந்திருக்கு பாருங்க, சுவர்க்கம். சுவர்க்கம்னாலே நல்லோர்களுடைய திரள், நல்லோர்கள் கூட்டம் அப்படிங்கிறது பொருள். எது நல்லோர்களுடைய கூட்டம் அப்படின்னால் பக்தர்களோட கூடியிருக்க பெருகை, அதுதான் நல்லோர்களுடைய திரள். ராமானுஜருக்கு யாதவ பிரகாஷர்னு ஒரு ஆச்சாரியர், அவர் வேற சமயத்தை சார்ந்தவர். ஆரம்ப காலத்துல ராமானுஜர் அவரிடத்திலே தான் கல்வி பயின்றார். எங்கெங்கெல்லாம் யாதவ பிரகாஷர் கொஞ்சம் தப்பும் தகராறுமா அர்த்தம் சொல்றாரோ ராமானுஜர் அஞ்ச மாட்டார். அங்கேயே எழுந்து நின்று, சுவாமி நீர் சொல்றதை இப்படி சொன்னா நன்னா இருக்கும், இதுதான் சரியான அர்த்தம் அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லுவார். யாதவ பிரகாஷர் ராமானுஜரை கொல்லுகிற அளவிற்கு துணிந்தார். ராமானுஜர் தப்பிச்சுட்டார். எம்பாருங்கிற அவருடைய அருமை தம்பி அவரை காப்பாத்துட்டார். ராமானுஜர் தப்பிச்சுட்டார். இதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் ராமானுஜர் வைணவத்திலே ஒரு பெரிய துறவியாக, யதிராஜராக அவர் உருமாறி நிற்கிறார். ரொம்ப பெரிய ஆளாயிட்டார். யாதவ பிரகாஷர் நினைச்சுட்டாராம், நம்ம கிட்ட படித்த பயல் இன்னைக்கு எத்தனை வசந்துட்டார், அவரை என்னென்னமோ பண்ணணும்னு நாமும் பார்த்தோமே, நல்ல வேளை அதுல இருந்தெல்லாம் தப்பி என்ன ஆச்சரியமா முன்னுக்கு வந்திருக்கார் அப்படின்னு அப்பப்போ நினைச்சுக்கிறார். ஒரு நாள் காஞ்சிபுரத்துல தேவப்பெருமாளை தரிசிக்கணும்னு போனார். தரிசித்தார் யாதவ பிரகாஷர். தம்முடைய இருப்பிடம் வந்தார், படுத்து உறங்குகிறார். அவர் ஸ்வப்னத்துல பகவான் வந்துட்டார். நீரும் ராமானுஜரை ஆசிரயிக்க வேண்டியது, ராமானுஜரை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டார். இவர் கார்த்தால கண் விழித்தார். கண்ட கனவை சிந்தித்து பார்த்தார். மனசு ஒப்ப மாட்டேன் என்கிறது. யாருக்கு நான் குருவா இருந்தேனோ இப்ப அவரையே எனக்கு குருவாக ஏற்றுக்கொள்ளும்படி இறைவனுடைய கட்டளை அமைந்திருக்கிறது. இது நிஜமாவே இறைவன் கட்டளை தானா? ஏன்னா நான் இதையே நினைச்சுன்னு தூங்கிட்டு இருந்திருப்பேன், என் கனவுல இப்படி வந்துடுத்து, அப்படி கூட இருக்கலாமே, இதை நாம பெருசுபடுத்த வேண்டியதில்லை அப்படின்னு அவர் விட்டுட்டார். அவ அம்மா பெருமாளை சேவிக்கணும்னு போயிருக்கா. போன நேரத்தில் பெருமாள் அர்ச்சகரத்தில் ஆவேசித்து, உன் பிள்ளை ஸ்வப்னத்தில் போயிருந்தேன், ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், நீயும் போய் சொல்லு அப்படின்னு அம்மா வந்து சொல்லிட்டார். அம்மா நேரம் வந்தா, யாதவ பிரகாஷா நான் ஒன்று கேட்டால் சரியா பதில் சொல்லு, நேற்று ராத்திரி ஏதாவது ஸ்வப்னம் கண்டாயோ, வரதராஜ பெருமாள் கனவுல வந்தாரா? அவருக்கு ஆச்சரியம், உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? அது என்ன வந்தாரான்னு கேட்டதுக்கே நீ இவ்வளவு ஆச்சரியப்படுறிய, என்ன சொன்னார்னு சொல்லட்டுமா? ராமானுஜரை குருவாக அடை அப்படின்னு உனக்கு சொல்லப்பட்டதா? அவருக்கு ஆச்சரியம் தாங்கல. நான் கனவுல கண்டதை அப்படியே பிசகாம சொல்றியே எப்படின்னு கேட்டார். அவர் என்ன நினைச்சுட்டார்? ஒருவேளை காத்தால உறக்க முணுமுணுத்துன்னு இருந்தேனோ என்னமோ, என்கிட்ட சிஷியரா இருந்த பிள்ளை, அவரை போய் நான் ஆச்சாரியனா ஏத்துக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் உறக்க என்னையும் மறந்து, சில பேர் சொல்வாளோ இல்லையோ, நீங்க ஏதோ மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு ரொம்ப வெளியில வேகமா பேசிட்டு இருக்கீங்கோன்னு, அந்த மாதிரி ஏதோ பேசிட்டோம் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டார். அடுத்தது திருக்கச்சி நம்பிகளை எங்கோ சந்தித்தார். திருக்கச்சி நம்பி சொன்னார், உம்மை பார்த்து நானே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், தேவபெருமான் இந்த மாதிரி சொன்னார், உம்மை ராமானுஜரிடத்துல போய் சீடராக சேரச் சொன்னார்.
அதுக்கு மேல் அவர் பரீட்சிக்கிறதா இல்லை. என் கனவுல வந்தார், என் தாயை கொண்டு எனக்கு சொல்லுவித்தார், திருக்கச்சி நம்பிகளும் வந்து அதையே சொல்றார், நேர ராமானுஜரிடத்துல போகணும்னு தீர்மானிச்சுட்டார். ஆனா அவருக்கு அதுல ஒரு சிக்கல் இருந்தது. நான் இன்னொரு சமயத்தை, அதாவது வைதிக சமயம் தான், ஏதோ இன்னொரு சமயம்னா ஏதோ வெளிநாட்டு மதம்லாம் நினைச்சுக்க வேண்டாம். நம்ம பாரத தேசத்து மதம்தான், வைதிக சம்பிரதாயம்தான். வைதிக சம்பிரதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இப்போ இதற்கு வர வேணும், பரம வைதிகமான சிவவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு வரணும். அப்படி வரணும்னு இருக்கிறதுனாலே அதற்கு சில சட்ட திட்டங்கள், நியமங்கள் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. உன்னுடைய ஒரு சன்னியாசியா இருக்கிறவர், சாமானியர்களுக்கு இது கிடையாது, ஒரு சன்னியாசியா இருக்கிறவர் ஒரு சமயத்திலிருந்து இன்னொரு சமயத்திற்கு ஒரு சமயம் வருகிறார்னால், கடைசியில் சொன்ன சமயம்னா அவகாசம், நேரம். ஒரு சமயத்திற்கு, ஒரு சமயத்திலிருந்து ஒரு மதத்திற்கு, அதிலிருந்து இன்னொரு மதத்திற்கு வருகிற ஒரு சமயம்னு ஒன்று உண்டோ இல்லையோ, ஒரு டைம் இருக்கோ இல்லையோ. அப்போ ஒரு சமயத்திற்கு, ஒரு சமயத்திலிருந்து ஒரு சமயம் ஒருவர் வருகிறார்னு சொன்னால், அச்சமயம் அந்த சன்னியாசியாக இருக்கிறவர் அவர் என்ன செய்ய வேண்டும்னால் உலகத்தை சுற்றி வரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தை சுற்றி வருதுன்னா இங்கே ஆசேத்து ஹிமவந்தம், சேத்துலேருந்து புறப்பட்டு நம்ம இமயமலை வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து இங்கே வர வேண்டும். அப்புறம்தான் அந்த சமயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா சமயம் சரியில்லைன்னு விட்டுட வேண்டியது தான், டைம் சரியில்லைன்னு விட்டுட வேண்டியது தான். என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தார். இப்படி ஒரு சிக்கல் இருக்கே. தேவபெருமாளே சொல்லிட்டார், ராமானுஜரை ஒரு சுற்றி வந்துட்டு எல்லாம் முடிஞ்சுதுன்னு விட்டார். அப்படியே யாதவ பிரகாசர் செய்தார். கோவிந்தஜீயருங்கிற திருநாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. யதி தர்ம சமுச்சயங்கிற ஒரு நூலை இயற்றினார். சந்நியாசிகள் எங்கனம் வாழ வேண்டியது அப்படின்னுட்டு ஒரு புஸ்தகம் போட்டு கொடுத்துருக்கார். கோவிந்தஜீயருங்கிற திருநாமத்தோட யாதவ பிரகாசர் பின்னாளிலே ராமானுஜருடைய சீடராக கோவிந்தஜீயராக எழுந்தருளி இருந்தார். இப்ப நான் சொன்ன வார்த்தையை கவனிச்சு பாருங்க. முதல்ல யாதவ பிரகாசர் இருந்தார்னு தான் சொல்லுவேன். ராமானுஜரை அடிபணிந்தார்ன உடனே அது எழுந்தருளி இருந்தார்னு ஆயிடும். எத்தனை கௌரவம் கிடைச்சிடுறது பாருங்க. ஏன்னா அவர் யாரை ஆச்சாரியனாக அடைந்திருக்கிறார்? சாட்சாத்து ஆதிசேஷனுடைய அவதாரமான ராமானுஜரை ஆச்சாரியனாக பெத்தமையாலே வந்த பேரு இதுதான். நற்கூட்டத்து இருக்கை, நோற்று சுவர்க்கம் புகுதல். சுவர்க்கம் புகுதல், நல்லோர்கள் திரளிலே போய் ஐக்கியமாதல். அந்த நல்லோர் திரள்ங்கிறது ராமானுஜர் திரள், ராமானுஜருடைய மெய் அடியவர் திரள். அதிலே போய் தன்னை இணைத்து கொண்டார். இந்த ஐதிஹ்யத்தை இந்த இடத்திற்கு தோதாக பாங்காக உங்களுக்கு நினைப்பூட்டி மகிழ்ந்தேன். ஆக இன்னைக்கு செல்வ பெண்டாட்டி அவள் உணர்த்தப்பட்டாள். நாளைக்கு எழுப்பப்படுகின்ற பெண் பிள்ளை நற்செல்வன் தங்காயின்னு அவளை குறித்த விழி அமைந்திருக்கிறது. அந்த பாட்டுக்கு என்ன சிறப்புங்கிறத நாளைக்கு இந்த கோஷ்டியிலே நாம் கேட்டு மகிழ அனுபவிக்க பிராப்தம். அனைவரும் வந்திருந்து நடத்தித்தர பிரார்த்தித்து கொண்டு இன்றைய பாசுரத்தை அனைவரும் அனுசந்திக்க வேணுமாய் கேட்டுக்கொண்டு அமைகிறேன். அடியேன். கத்துக்கரவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரளழிய சென்னு சரி செய்யும் குத்தமுன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே உத்தரவல்குல் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பெயர் பாட சித்தாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எத்துக்குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் ஸ்ரீமத்தியே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமணீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்ய ஸ்ரீர் நித்யமங்கலம். Thank you.